குடும்ப ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறோம், அப்படி தானே? ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால வந்திருக்கிறோமா, இல்லை ஆசீர்வாதம் வேணுன்றதுனால வந்திருக்கோமா? ஆசீர்வாதம் வேணும்ண்ணா, வேண்டாண்ணா, இருக்கிறதுனாலயா? இப்போ இருக்கிறதுனால நான் வந்திருக்கிறேன்றவெல்லாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 4 6 8 10 12 14 16. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அதனால வந்திருக்கின்றவங்களாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 4 6 8 10 12 14 16. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? ரெண்டுமே இல்லை. ஓகே, ஆசீர்வாதமாக இருப்பதுனாலே இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் நம்ம இங்கே குடும்பமாக வந்திருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நிறைய சகோதரிகள் தான் இங்கே இருக்கிறீங்க. திடீர்னு நான் வந்தோன்னு அப்படி பார்த்தோன்னு யோசித்தேன், ஒருவேளை பெண்கள் ஐக்கிய கூடுகையாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80% சகோதரிகள் தான் இருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் ட்ரெஷரர் பொருளாளர் அவர்கள் சொன்னது போல் தாய்மார்கள் தான் மதர் போர்டு. அதனால் மதர் போர்டு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக வேலை செய்யன்றதுனால நாங்கள் தாய்மார் மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு ஒருவேளை ரகசியம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 40% ஜென்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்குது, அதனால் இன்றைக்கு நீங்கள் போதும். 2010ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர்கள் தூரம் பட்னப்பாக்கம் 4 ஷோர் எஸ்டேட் என்று சொல்லுவோம். அங்கே இருக்கிற அந்த மீனவ குடிசைகள் இப்போ பல மாடி கோபுரங்கள் அங்கே வந்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து அப்படியே மெதுவாக நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் எப்பயாவது அப்படி நடப்பேன். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் ஒரு நாள். என்னுடைய கல்லூரி நிறைவடைந்த பிறகு ஒரு 5:45 அல்லது 6 மணிக்கு என்னுடைய பணி நிறைவடைந்த போது அப்படியே நடந்து வருவேன். ஒரு நாள் அப்படி அந்த 2010ஆம் ஆண்டில் நடந்து வரும்போது ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 4 ஷோர் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பட்டினப்பாக்கம் மீன் பிடிக்கிறவர்கள் தங்கி இருக்கின்ற இடம். அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆவது ஆண்டு வரையிலும் பெரும்பாலும் குடிசைகள் தான் அங்கே இருக்கும். அழகான குடிசைகள்னா அழகான குடிசைகள். ஏன் அழகான குடிசைகள் சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நடந்து வரும்போது ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். ஒரு சிறிய குடிசை. அந்த குடிசையை தற்காலிகமான குடிசை, அவர்கள் ரெகுலராக தங்குற ஒரு குடிசை இல்லை. ஏன்னா அந்த 4 ஷோர் எஸ்டேட்டில் ஒரு சாலை ஒன்று வரும். இப்போ பெரிய சாலையாக போட்டிருக்காங்க. அந்த சாலைக்கு அந்த பக்கம் வீடுகள் இருக்கும், இந்த பக்கம் கடலை ஒட்டின பகுதியில் இந்த மாதிரி டெம்பரரி ஹட்ஸ் போட்டு அங்கே அந்த வலைகளை பின்னுகின்ற இடம், இல்லைன்னா அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கின்ற இடம், படகுகளை பழுது பார்க்கின்ற இடம், அப்படி அந்த டெம்பரரி ஹட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஹட்டு ஒரு 4 அல்லது 5 அடி உயரம் தான் இருக்கும், என் தலைக்கு கீழே தான் இருக்கும். அந்த குடிசையினுடைய வாசல்ல 2 செங்கலை எடுத்து வைத்து அந்த செங்கலுக்கு மேலே ஒரு பானையிலே சோறு கொதித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு செங்கலை அதோடு சேர்த்து வைத்து ஒரு வாணலி என்று சொல்லக்கூடிய கடாய் சட்டியிலே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் என்ன ஆகிட்டு இருக்குது, கொதித்து கொண்டு இருக்கின்றது. ரெண்டையும் அப்படியே நின்று நான் பார்க்குறேன். அப்படி நடந்து வரேன். கொஞ்சம் தூரத்தில் அவங்க என்னை பார்க்கக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் தூரமாக நின்று அவங்கள அப்படியே பார்க்குறேன். ஒரு மனிதர் ஒரு நிக்கரை மட்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வலையை வச்சு ஏதோ மெண்டிங் பண்ணிகிட்டு இருக்கார், ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த அம்மா அடுப்பில் இந்த விறகுகளை வச்சு கொஞ்சம் ஓலைகளை வச்சு குச்சிகளை வச்சு இந்த சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைகள் அந்த பக்கமாக, 2 பையனுங்க தான் நினைக்கிறேன், சின்ன பிள்ளைகள், மேபி ஒரு 7 8 அந்த மாதிரி வயசில் இருக்கும், விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த ப்ராப்ளி ஒரு 15 நிமிஷம் அதை பார்த்துருப்பேன். நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து கடலையும் பார்ப்பேன், இவர்களையும் பார்ப்பேன், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடெல்லாம் இறக்கி வச்சாங்க. 4 தட்டு அங்கே வருகிறது. அந்த 4 தட்டில் சுட சுட சோறு வைக்கிறாங்க. ஒரு குழந்தை மட்டும் சாப்பிட மாட்டேன்னு உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க தட்டில் வச்ச சாப்பாடை நல்லா விரவி அதில் ஒரு மீனை எடுத்து வச்சு அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்திலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஃபேமிலி, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த குடும்பத்தை விட வேறு எந்த குடும்பமும் சிறப்பானதா இருக்காது. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தலாமா?
அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, அம்மா அவங்க யங் லேடி தான், ஆனாலும் அம்மா எனக்கும் ஒரு கவலை சாதம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற ஒரு ஆவல் எனக்கு வந்தது. ஏன்னா அதுக்கும் ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தாயார் தன்னுடைய 58வது வயதில் இந்த உலக வாழ்வை துறந்து விட்டார்கள். எனக்கு அப்படி ஒரு வாஞ்சை. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வாதமான குடும்பம் என்று சொல்லுவது எதனுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் நிறைய பிரசங்கள் விதவிதமா பண்ண தெரியும். எனக்கும் மங்களகரமான வார்த்தைகளை கொடுத்து மங்களகரமாய் உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பவும் எனக்கு தெரியும். ஆசீர்வாதம் என்ற போர்வையிலே போலியான கட்டுக்கதைகளை சொல்லி உங்களை பூசி மெழுகி அனுப்பவும் எனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ கீழாகாமல் மேலாவாய், இப்படியெல்லாம் சொல்ல முடியும். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரத்தினுடைய ஆமேன் வரையிலும் இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்லி உங்களை மனநிறைவா சந்தோஷமா ஆசீர்வாதமா போங்கன்னு சொன்னா அங்க போய் பழஞ்சி சட்டியை தான் எடுத்து மறுபடியும் நம்ம கழுவணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போன உடனே உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்டீல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி ஸ்டீம் சிஸ்டம் நம்முடைய வீட்டில் வந்து விடாது. எனவே நம்முடைய ஆசீர்வாதம் எதனுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்பதை வேத வசனங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது போல எத்தனை குடும்ப ஆசீர்வாத கூடுகைகளை நாம் கூட்டினாலும் நாம் இருக்கிற விதமாக தான் இருப்போம். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏதாவது இருக்குமா? போன வருஷம் ஆசீர்வாத கூடுகைக்கு இந்த வருஷம் ஆசீர்வாத கூடுகைக்கு என்னம்மா வித்தியாசம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வயசு கூடி இருக்குது. வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்குதா? வந்திருக்கு பாஸ்டர். நாங்கள் புல்லட் பைக் வச்சுருந்தோம், இப்போ கியா கேரன்ஸ் கார் வந்திருக்குது எங்களுக்கு. இல்லை வேற ஏதோ நாங்கள் ஓடி வீட்டில் இருந்தோம், மாடி வீடு வந்துடுச்சு. ஒரு வீடு தான் வச்சுருந்தோம், 2 வீடு வந்துடுச்சு. இல்லை அன்னைக்கு வேலை இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு 50,000 ரூபா வேலை எனக்கு கிடைச்சிருக்குது. சொல்லலாம், உண்மைதான். ஆனால் இதுவெல்லாம் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதமா? நம்முடைய ஆசீர்வாதம், கிறிஸ்தவ குடும்பங்களுடைய ஆசீர்வாதம் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலே அமைவது அல்ல. இதை நாம் அதுக்காக தான் அந்த உதாரணத்தை முதல்லயே நான் சொல்லிட்டேன். என்ன கேட்டா எந்த காலத்தில் கேட்டாலும், என் கடைசி மூச்சு போற வரையிலும் கேட்டாலும் நான் சொல்லுவேன், பட்டணப்பாக்கத்தில் 2010 நாம் பார்த்த அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமான குடும்பம். அவங்க கிறிஸ்தவர்களா, இந்துவா, இஸ்லாமியர்களா, கடவுளே இல்லை என்று சொல்பவர்களா எனக்கு தெரியாது. ஆனால் நிறைவான ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை நான் கண்டேன். அந்த குடும்பம் அதுக்கு மாதிரி அந்த குடும்பம் தான். இல்ல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தலைவர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, நான் ஒரு பிரசங்கத்தை தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். சென்னையிலேருந்து நேற்றைக்கே வந்துட்டேன். வரும்போதே ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று ஈவினிங் எனக்கு அதில் கொஞ்சம் திருப்தி இல்லை. ஏதோ ஒரு லீடிங் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு உந்துதல் இல்லாமல் இருந்தேன். நேற்றெல்லாம் உட்காந்து விடிய காலம் 2 மணி வரலும் அடுத்த பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். பாருங்க, அந்த பிரசங்கம் ஏறக்குறைய 2 பிரசங்கமாக தான் ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்போ உங்கள் தலைவர் சொன்னார்கள், அந்த 2 செஷனாக நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஓகே, நான் 1 தான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் 2 நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எப்படியும் 1-1.25 வரையிலும் போகும். எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமான நேரத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நல்ல ஈஸியான நேரத்தில் எல்லாருக்கும் சால்வை போட்டு சந்தோஷப்படுத்திட்டீங்க நீங்கள் திருச்சபையா. இப்போ ஏன்னா பேராசிரியர் பணியில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், பசங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பான டைமு 11:30 மணியிலிருந்து 1:30 மணி வரலாம் அல்லது 1 மணி வரலாம். நீ எந்த ஆளை போன்னு என்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க. இப்போ
நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டுதான் ஆகணும். சரியா? அதனால அப்பப்போ ஒரு அல்லேலியா சொல்லுவேன். தூங்குகிறவங்க எல்லாம் டக்குன்னு என்ன பண்ணோம்? அல்லேலியா சொல்லணும். இப்ப சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா. சரி, கொஞ்சம் ஓல்டு இதெல்லாம், அதனால புதுசா இல்லாதனால 2-3 பேர் தான் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அல்லது ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம தெரியாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தோடையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையோடையோ நம்மை பொருத்தி பார்க்க முடியாத ஒரு கஷ்டமான நிர்பந்தமான சூழ்நிலையில தள்ளப்படுவோம். பவுல் சொல்வது போல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ பவுலே அப்படி சொல்லும்போது நம்மெல்லாம் ஏமாத்திரம் அப்படிதானே? பாவிகளில் பிரதான பாவி நான். அப்போ நாமெல்லாம் அந்த பிரதான பாவிக்கும் பின்னால தள்ளப்பட்ட இல்ல மனிதர்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹான்ஸ் ஜார்ஜ் காடமர் என்று சொல்லக்கூடியவர்களால் இந்த பேர் உங்களுக்கு வாயில வராது, விட்டுருங்க. அவர் சொன்னதை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஜெர்மன் தேசத்தினுடைய ஒரு தத்துவ இறையியலாளர், பிலசாபிக்கல் தியாலஜி என்று நாங்கள் சொல்லுவோம், வேதத்தை தத்துவ அடிப்படையிலே படிக்கின்ற ஒரு மேதாவி. அவர் சொன்னாரு, ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார். என்ன கான்செப்ட் அப்படின்னா, த ஃபியூஷன் ஆஃப் ஹொரைசான் அப்படின்னு அவர் சொன்னார். அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம் கான்செப்ட் எல்லாம். ஃபியூஷன் ஆஃப் ஹொரைசான்னா என்னன்னா, சும்மா சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறி அந்த பக்கம் இறச்சகுளம் போற ரோடு தானே, ஓகே, அந்த பக்கம் நீங்க அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரிட்ஜில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்கு பின்னாடி இந்த வானம் போய் அப்படியே அந்த மலையோடு ஒன்றாக இணைகின்ற ஒரு இடத்தை உங்களால பார்க்க முடியும் தானே? எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். வயல்வெளியில் பார்க்க முடியும், கடற்கரையில் நம்ம பார்க்க முடியும், இந்த மாதிரி இடத்துல எலிவேட்டட் இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த வானமும் இந்த பூமியும் ஒன்றாக இணைகின்றதை, இணையாது ஆனால் நம்முடைய பார்வையில் இணைகின்றதை போல அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபியூஷன் ஆஃப் ஹொரைசான். அதுபோல இந்த வேத வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இணைய வேண்டும். இந்த வேத வசனத்துக்கு பேரு டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா வசனம் அல்லது வார்த்தை. இந்த வாழ்க்கைக்கு பேரு கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயம், இது கான்டெக்ஸ்ட். சோ நம்முடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சமுதாயமும் என்னுடைய திருச்சபையும் இந்த வேத வசனத்தோடு இணைக்கப்படாமல் போனால் அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தையாக மாறி போய்விடும். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா இந்த ஆள் என்னமோ கொண்டு ஏதோ பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்கப்பா இவங்க, இல்லை? என்னென்னமோ சொல்கிறாரு, ஃபியூஷன்ன்றாரு, ஹொரைசான்ன்றாரு, பொருந்தணுன்றாரு, இல்லை? அப்படி பார்க்குறீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது என்னென்னு? பேசுங்க கொஞ்சம், தயவு செய்து பேசாமல் இருக்க வேண்டாம். நான் தான் சொன்னால அப்படி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், சொல்லிட்டு நான் போயிடுவேன் நான் பாட்டுக்கு. அதனால பிரயோஜனம் இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. சோ இந்த வேத வசனம் யாருடைய வாழ்க்கையிலே பொருந்தாமல் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை என்பதை முதலாவது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டோம், வராது, அப்படிதானே? நமக்கெல்லாம் எப்படி பழக்கம் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் வந்தாதான் அடுத்த அல்லேலூயா வாயில வரும், இல்ல? சத்தமா சொல்லுங்க பார்க்கிறோம், அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் நீதிமொழிகள் எழுதும் அழகா, என் மகனே என்னுடைய வார்த்தைகளை கேள், என்னுடைய வசனிப்பை கவனி, அவைகளை என்ன பண்ணு, உன்னுடைய கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். பாட்டியம்மாங்க தான் சொல்றாங்க, தாய்மார்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேதத்திலே ஊறி இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அது தெரியுது.
இது என்னுடைய வேத வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தப்பட்டு என்னுடைய இருதயத்திலே ஊறி போய் இருக்க வேண்டும். சும்மா வசன அட்டையை எழுதி நெத்தியில ஒட்டிக்கிட்டு தெரிஞ்ச ஆசீர்வாதம் வந்துராது. சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை சுத்தி அப்படியே பெயிண்ட்ல அப்படி பயங்கரமா எழுதி தொங்க விட்டுருப்பாங்க இல்ல. அப்புறம் நம்ம வீடுகளில் போனா அங்க வசன அட்டைகளா இருக்கும். அதுக்கப்புறம் அது போதாதுன்னு வருஷத்துக்கு ஒரு வாக்குதத்தம். ஜனவரி 1ஆம் தேதி சூப்பர் வாக்குதத்தம் பா இல்ல, பயங்கரமா இல்ல. அது போதாதுன்னு மாசத்துக்கு ஒரு வாக்குதத்த ஆராதனை. அது போதாது அப்படின்னு டெய்லி ஒரு, அவன் சிவகாசியில எவன் அடிச்சானே தெரியாது, நீயும் போய் அப்படியே செய், நாண்டுக்குன்னு சாவு, இப்படி எல்லாம் அதுலயே இருக்கும். ஏன்னா வசனத்தை முழுசா எதுலையும் போட்டிருப்பாங்களா. நம்மளும் சும்மா ரெடி ஆயிட்டு நான் டெய்லி வசனம் படிக்கிறேன்னு காலண்டரை தூக்கி அப்படி நிமித்தி பார்த்து இல்ல அதை படிச்சுக்கிட்டான், இன்னைக்கு நான் வசனத்தை படிச்சு விட்டேன்ட்டு ஒரே போக்கு. தம்பி சம்மா டர்ன்னு போய் கல்லில் பிறண்டு கீழே விழுந்து காலை கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டங்க படுத்திருப்பார். நீ போகையிலும் எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அதெல்லாம் தெரியாது எனக்கு. நீ போகையிலே ஆசீர்வாதமா இருக்கு தம்பி. என்ன ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சேனவளையில் இருக்கிற ஒரு பெரிய திருச்சபை. போன வருஷம் ஏறக்குறைய இதே டைம்னு வச்சுங்களேன், மேபி மே மாதம் இல்லை ஜூன் மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல காலையில் வந்து இறங்கிட்டு என்னை நாகர்கோயிலேருந்து பிக் பண்ணிட்டு போனாங்க. அழகான காரில் நேராக கொண்டு போய் மார்த்தாண்டத்தில் இருக்கிற ஷாலோம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு நிற்க வைக்கிறாங்க. என்னையா இது ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க? இல்லை, நம்ம சபையில் உள்ள யூத்து செக்ரட்டரி காலை தொங்க விட்டுக்கிட்டங்க படுத்துக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட நான் அதான் கேட்டேன், அதை தான் சொன்னேன். என்ன தம்பி காலையில் ஜெபம் பண்ணீங்களா? பைக் எடுக்குமா? பண்ண பாஸ்டர். வசனம் படிச்சிங்களா தம்பி? படித்தேன் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னா நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பார்த்தேன் அப்படி காலு தலைகீழா தொங்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நிஜமாவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஏன்னா நீ அதையாவது செய்யாம போயிருந்தனா உயிரோட கூட நீ இருந்திருக்க மாட்டே. இந்த உயிரையாவது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழுமையா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருப்பது நம்முடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றி விடாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய. ஏன்னா இப்போ ஒரு பயங்கரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது மிக அழகாக படைத்தார். இட் வாஸ் a very beautiful world and he created a very beautiful family. அதனால தான் சொல்றார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. நானும் சுந்தரராஜையும் கேட்டு கேட்டு பார்த்து அவர் சொல்லாமல் இருக்க முடியல. அவர் சொன்னார், பாஸ்டர்ஸ் எல்லாம் திட்டக்கூடாது நீங்க அப்படின்னாரு. முதல் டார்கெட்டே அவருக்கு தான். தம்பி கல்யாணம் கட்டுடா, நீங்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன ஆண்டவர் கட்டிட்டாரு, அதனால நான் ஆண்டவருக்கு மனவாளியா இருக்கிறேன். என் வாழ்நாள் ஃபுல்லா நான் யாருக்கு? ஆண்டவருடைய குடும்பம். சத்தமா இல்லையோ சொல்லுங்க. அப்படி ஒரு பாஸ்டர் உங்களுக்கு, அம்மா சத்தமா சொல்லுங்கம்மா, கையை தட்டுங்க. அப்படி ஒரு முழு நேரமா சபைக்காகவே, திருச்சபைக்காகவே, ஆண்டவருக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒரு அழகான குடும்பத்தை படைக்கின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்குகின்றார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் வைத்த பேர் என்ன அப்படின்னா, கிரேக்கத்தில் அதுக்கு பேரு உய்கோஸ். உய்கோஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். தேவனுடைய குடும்பம், ஆண்டவருடைய குடும்பம். மிக அற்புதமான ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை பத்தி எல்லா மார்க்கங்களும் சொல்லுது. உபனிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த புராணங்களை நீங்க ஒருவேளை யாராவது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து படித்திருந்தீர்களானால் அதுல கூட இந்த குடும்பத்தை பத்தி சொல்லி இருக்கிறது. அதுக்கு பேரு வசுதைக்கா குடும்பம். வசுதைக்கா குடும்பம் என்றால் ஆல் த வேர்ல்ட் இஸ் காட்ஸ் ஃபேமிலி. இந்த முழு உலகமும் ஆண்டவருடைய குடும்பம் என்பதை தான் அதுவும் வரையறுக்கிறது. சோ இவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம் என்ன பிரச்சனைகளை இன்றைக்கு சந்திக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்படிதானே?
அப்படித்தானே? அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, குடும்பமா இருக்கணும். அப்போ இட் இஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். அதுதான் ஆதியாகமம். பைபிளை திருப்ப வேண்டாம், என்ன பாருங்க கொஞ்சம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்க ஒருத்தர் சொல்றார், இந்த காரியம் யார் சொன்னது? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். பைபிளை திருப்பாம சொல்லுங்களா? ஏன்? யார் சொன்னது? ஆபிரகாமா? லாபான்? பெத்துவேலா? லாபானா பெத்துவேலா? லாபானும் பெத்துவேலும் சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்போ இந்த அழகான குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த குடும்பம் யாரால் வந்தது? இட் ஹஸ் பீன் இன்டர்வீன்ட் பை காட். ஆண்டவரால் வந்த குடும்பம் இது இல்ல. பிரசங்கியில நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரத்தில் அறாது இல்ல. அப்போ இந்த முப்புரி நூல் யாரு? ஒரு குடும்பத்தில் முப்புரி நூல்னா யாருங்க சொல்லுங்க? கணவன், மனைவி, பிள்ளையா? ஆண்டவர். ஆண்டவன் சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. 2-3 பேர் தான் கேட்குறீங்க இல்ல. எனக்கு பழக்க தோஷம், அதனால தான் கையை தூக்க சொல்றேன் நான் இல்ல. நம்ம ஆராதனையெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்குன்னு ஒரு லிட்டர்ஜி இருக்குது. அந்த லிட்டர்ஜியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆராதனை ஒழுங்குமுறைகள் அதன்படி நம்ம படிப்போம். ஆனால் இங்கே தாராளமாக கேள்வி கேட்கலாம், பேசலாம், நீங்களும் திரும்பி பேசலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இல்லை. வேண்டாம் நிறுத்துங்க ஐயான்னு கூட சொல்லலாம். போதும் ஐயா போர் அடிக்குது அப்படின்னு கூட சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது ஆண்டவர் ஏற்படுத்தினது. மூன்றாவது, இட் இஸ் பீன் இன்டர்வோவன் பை காட். இன்டர்வோவன்னா ஒரு நூலை நீங்க எடுத்து பிரிச்சிங்க அப்படின்னா, இதுல இருக்க ஒரு நூல் நீங்க நீட்டிட்டு இருக்க எடுத்து நீங்க பிரிச்சிங்கன்னா, நல்லா பிரிச்சிங்கன்னா அதுல 3 பிரி இருக்கும். there will be 3 cords இல்லனா ஃபிலமெண்ட்ஸ். நம்ம சகோதரிகள், நான் எனக்கு 2 தங்கச்சிங்க. 2 தங்கச்சிங்களுக்கு நான் முடி பின்னி விடுவேன். எத்தனை அண்ணனுங்கெல்லாம் அப்படி பின்னி விட்டுருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்ல. நான் பின்னி விட்டுருக்கேன் 2 தங்கச்சிக்கும். அம்மா பிஸியாக இருப்பாங்க, அந்த சின்ன வேலை, ஸ்கூலுக்கு போனோம், 2 பேரும் கட கட கடன்னு பின்னுவேன். எத்தனை பிரி எடுத்தாமா பின்ன முடியும்? 3 பிரி எடுத்தாதாமா பின்ன முடியும் இல்லை. அந்த பிள்ளை பாருங்க அழகாக பின்னி விட்டு சும்மா ஒரு பேண்ட் அதில் போட்டு வச்சிருக்குது இல்லை. முப்புரி நூல் உறுதியானது. இட் இஸ் பீன் இன்டர்வோவன். அப்ப ஆண்டவர் குடும்பத்தை எப்படி படைச்சிருக்காரு? அழகா படைச்சிருக்காரு இல்ல. முழு குடும்பமும் ஆண்டவருடைய குடும்பமாக உய்கோஸ். ஒரு சில திருச்சபைகள்ல பிரேயர் செல் வச்சிருக்காங்க. குறிப்பாக சபையை சொல்லணும் அப்படின்னா ஏஜி திருச்சபைகள்ல பாத்தீங்கன்னா there is a உய்கோஸ் ஃபேமிலி செல் பிரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குழுவாக ஒரு உய்கோஸ் ஃபேமிலி, அது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு 4-5 குடும்பம் ஒரு ஏரியாவில் ஒன்னா சேர்ந்து நாங்கெல்லாம் ஆண்டவருடைய குடும்பம் என்று சொல்லி ஒன்னா பிரேயர் பண்றது, ஒன்னா ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறது, ஐக்கியத்தில் வளருகிறது. இப்படிப்பட்ட உய்கோஸ் குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றது. அப்போ இந்த ஆண்டவர் 3 காரியங்களை இந்த குடும்பத்தில் செய்கின்றார். முதலாவது he institutes, இரண்டாவது he intervenes, மூணாவது he interwovens. நம்ம ஏற்படுத்துகின்றார், உருவாக்குகின்றார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்றார். அப்ப எங்க பிரச்சனை இல்ல? அப்ப இயேசுவின், என்னால சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது early 70s எங்க அம்மா எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு இல்ல. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு வண்ணங்கி ஒரு பொன்முடி. அம்மா பாடுங்க. ஒரு மேல் வீடு. கையை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். எங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற இது போன்ற பாட்டுகள்லாம் இன்னைக்கு இல்லைங்க. சும்மா டர் பேண்ட் கிழிஞ்சிச்சுன்னு கூட நினைப்பேன் இல்ல. சில விஷயங்களை நம்மளால சொல்லாம இருக்க முடியாது, சொல்லிதான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த அழகான குடும்பம் சீர்குலைந்து போயிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது. இன்றைக்கு பிரிவினைகளாலே திண்டாடி கொண்டிருக்கிறது. அதே படைப்பின் கடவுள் தான் இன்றைக்கும் இருக்கின்றார். மாறிட்டாரா? மாறிட்டாராமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இல்ல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவாதிபதியானவர்
அதே திரியேக கடவுள். படைப்புல திரியேக கடவுள் இருந்தாரா இல்ல ஒன்லி பிதா மட்டும்தான் படைச்சாரா? உலகத்தை பிதா மட்டும்தான் படைச்சாரா? நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல. அங்க படைப்பின் காலத்திலே பிதாவின் காலம், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் காலம், இப்பொழுது ஒன்னிலே பரிசுத்த ஆவி மாத்திரம்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆதியிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுள் படைப்பிலே இருந்தார். எப்படி இருந்தார்? தேவன் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த வார்த்தை படைப்பை உருவாக்குகின்றது. சொன்னது யாரு? பிதாவாகிய கடவுள். வார்த்தையாக வெளிப்பட்டது யாரு? குமாரனாகிய கடவுள். இந்த உலகத்தை உருவாக்கிய சக்தி ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். திரியேக கடவுள் அன்னைக்கு இருந்தாரு, நேற்றைக்கு இருந்தாரு, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறாருமா. அதே ஆண்டவர் தான். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்ல, மாறி போயிட்டோம். ஏன் மாறி போயிட்டோம்? என்ன பிரச்சனை? ஏன் எப்பவுமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எங்கேயாவது ஒரு போஸ்டரை பாத்திர கூடாது, ஆசீர்வாத பெருவிழா, ஆசீர்வாத திருவிழா. ஏன் ஓடுறோம்? போக வேண்டான்னு சொல்ல. எல்லா மீட்டிங்க்கு நீங்க போங்க. உங்களுடைய ஆவிக்குரிய எடிஃபிகேஷனுக்காக, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையினுடைய எடிஃபிகேஷனுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து பெருக, கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்து பெருக, எங்க வேணெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் நீங்க ஓடுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நாங்களும் ஒரு காலத்துல ஓடுனது தான். எனக்கு தெரியும், எங்க அம்மா, என்னுடைய சொந்த ஊர் குன்னத்தூர். ஏதாவது ஞாபகம் வருதா? என்னங்க ஏன் ஞாபகம் வருது? குன்னத்தூராங்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வந்து நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களோ, அதே மாதிரி குன்னத்தூரானா நீலே குன்னத்தூரா அப்படியெல்லாம் நம்மள கேட்டவங்கெல்லாம் இருக்குங்க. ஆனா குன்னத்தூர்ல இருந்து நன்மை பிறக்கும். பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா? அதனாலதான் 215 ஆண்டுகளான திருச்சபை அங்க இருக்குது. இதே லண்டன் மிஷனரி சொசைட்டி மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட திருச்சபை அங்க இன்னைக்கும் இருக்குது. அது கதை. எப்படி என் ஊரை கொஞ்சம் தூக்கி பேசணுமே, கீழே போட்டுறக்கூடாது இல்லை. குன்னத்தூரான் கதையெல்லாம் அப்புறமா சொல்றேன், ஃப்ரீயா இருக்கும் போது கேளுங்க. அண்ணா 2-3 கதையை சொல்லிட்டு போறேன், இங்கிருந்து சொல்ல முடியாது. ஓகே. சோ அப்போ அங்க குன்னத்தூர்ல இருந்து எஸ்டி மங்காடு என்கிற ஒரு திருச்சபைக்கு கன்வென்ஷன் பிரம்மாண்டமா நடக்கும். நான் என்னுடைய அருமை சகோதரர் ரவி அவர்களும் 2017ஆம் ஆண்டு அங்கே போயிட்டு ஈஸ்டர் கன்வென்ஷன் நடத்துகிறோம். சகோதரர் ரவி அவர்கள் தான் ரொம்ப அழகாக பாடுவார். ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட கன்வென்ஷன்களில், என்னுடைய 10க்கு மேலே இருக்கும், ஒரு 15 அப்படி கன்வென்ஷன்களில் வந்து எங்கூட ஒரு பாடல்களை பாடியிருக்கார். சில நேரங்களில் ஒன்றாக போவோம், சில நேரம் அவர் வர்றது எனக்கு தெரியாது, இன்னைக்கு மாதிரி அவர் வர்றது இங்கே தெரியாது. அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ரவி இருக்கார், உள்ளே போயிடலான்னு வந்த முதல்ல நான் இல்லை. ஸோ அப்போ அந்த கணவதியான் கடவுன்னு சொல்கிற அந்த ஆத்தை, தாமிரபரணி ஆத்த, குளத்துற ஆத்த தாண்டி போனோம். 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போவோம். ஒரு நிக்கரு ஒரு பனியனை போட்டு கழுத்தளவு தண்ணியில எங்க அம்மா இப்படி கூட்டிகிட்டு போவாங்க. போட்டு அங்க போய் போன உடனே அங்கிருந்து துணியை மாத்திக்கிட்டு எங்க போவோம்? ஒரு நல்ல பெரிய ஒரு மைதானம் இருக்கும், 2000 பேருக்கு மேல உட்கார்ந்துருப்போம். சில நேரம் அங்க யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டிலே 3 நாள் 4 நாள் தங்கி பிரசங்கத்தை கேட்போம். டிடி ராஜா, டிஜிஎஸ் தினகரன், வேதநாயகம் சாஸ்திரியார், நான் கேட்டது இதெல்லாம். அந்த காலங்களில் ஓடி உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்போம். அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு. இன்னைக்கு யாராவது நீங்க ஆத்த கடந்து, வயலை கடந்து, இறைச்ச குளத்தை கடந்து, இல்ல இந்த பிரிட்ஜை கடந்து வரணும்னா வருவோமா? நம்ம நல்ல பிரைட்டா சன்னியா இருக்குது இல்ல. இதுக்கே பாவம் உங்க பாஸ்டர் 4 முறை சொல்லிட்டாரு, இந்த கால சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீங்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் அப்படி பொட்டு பொட்டா விழுந்திருந்தா இங்க பாதி பேரு இருந்திருக்கிற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. இங்க லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்ல. நான் இந்த யூடியூப்ல சோசியல் மீடியாலாம் இருக்க மாட்டேன். என்னை வந்து எஸ்டி மங்காடில் கேட்டாங்க, அவர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இடி முழக்கம் முழங்குவார், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். எல்லாரும் கேட்டாங்க, எங்கேயா அவரை பார்த்தா யூடியூப்லையும் இல்லை, சோசியல் மீடியாவிலையும் இல்லை, ஃபேஸ்புக்லையும் இல்லை, அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படின்ட்டு அங்கே இருந்த செக்ரட்டரி கடைசி நாள் என்னை வாழ்த்தும் போது சொல்கிறாரு. நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சொன்னேன், யூடியூபுக்குள்ளே நுழையிற அளவுக்கு என் உடம்பு மெலிசா இல்லை, கொஞ்சம் ஆள் இதை விட இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். அதனால் யூடியூபுக்கெல்லாம் என்னால் போக
முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. யூடியூப் ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது. ஊரெல்லாம் கத்துனது அதை பார்த்துக்கிட்டு அங்கே நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல, எழும்புறதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை, ஆண்டவரை தேடுகிற உணர்வு எனக்கு இல்லை. காரணம் என்னவென்றால் இந்த உலகம் மாறி போய் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? என்னம்மா செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? சரி, நான் ஒரு கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சண்டே ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்குது. பிரசங்கத்துக்குள்ள போகல, எனக்கு நிறைய நேரம் இருக்குது. அதனால இதெல்லாம் சொன்னாதான் பிரசங்கம் நமக்கு புரியும், இல்லைன்னா அதுவும் புரியாமல் போயிடும். ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நிறைய பிள்ளைங்க, ஒரு 30 பிள்ளைகள். அம்மா, சகோதரிகள் மாதிரி கொஞ்சம் உள்ள நிறைய இருக்கைகள் இருக்கிறது, கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் திருமுகத்தை, உங்கள் அழகிய முகங்களை நாங்கள் பார்க்கலாம், உங்களோடு பேசலாம். பாவம், அங்கே போய் நீங்கள் ஒளிச்சிருக்கீங்க, நானும் இந்த கதவு வழியாக அப்படி பார்க்குறேன், அந்த கதவு வழியாக அப்படி பார்க்குறேன், அப்போ கூட எனக்கு கழுத்து தான் வலிக்குது, ஆட்கள் தெரியல, கொஞ்சம் உள்ள வந்துடுங்களா. அப்படி இங்கே முன்னாடி நிறைய இடம் இருக்குது, நான் போக வேண்டிய தூரம் 1:30 மணி வரலாம், அதனால வாங்க. கொஞ்சம் கல்யாண வீட்டில் பந்திக்கு அப்படி போய் நம்ம உட்காருவோமா? யாராவது பாவம், நம்ம ஊரில் தின்ன விட மாட்டான், குறுக்கில் நோண்டோம், வேற போய் பாயசத்தை குடி அசிக்கிறோம், இலையில ஊற்றி நக்கிக்கிட்டே இருக்கான் பாரு. எவ்வளோ நேரம் தான் இவன் இதை செய்வான், அங்கேருந்து குத்துவான். நீங்க எலும்பு நம்ம இந்த குத்தல் தாங்காம அங்கிருந்து எழும்பி அப்படி எழும்புன்னா எதையாவது வச்சு பூசிட்டு போயிடும். வந்துட்டீங்களா? கதையை ஆரம்பிச்சதுனால யாராவது சின்ன பால் கொடுக்குற பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அங்கே இருங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வாங்க. எப்படி வாங்க, முன்னாடி இங்கே வாங்க. இங்கே பாருங்க காலியா இருக்கு. நம்ம சபைகளில் என்ன பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்றதுக்கு ஃப்ரண்ட் சீட்டை காலியாக விட்டுருவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் இங்கே வந்து உட்காரணும். அதனால முதல் எல்லா சபையிலும் அப்படிதான் பார்க்குறேன். கன்வென்ஷன்ல போனாலும் அப்படிதான், சபையில் போனாலும் அப்படிதான். இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறோமோ இல்லையோ, பெஞ்சு முதலிடம் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கொடுத்துறோம். சந்தோஷம். அப்போ ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கடவுள் நம்மை எதுக்காக படைச்சாரு? எதுக்காகமா படைச்சாரு? அம்மா, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நம்மை படைத்தார். அல்லேலூயா. ஓகே, வேற எதுக்காக படைச்சாரு? முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம ஆசீர்வாதமா வாழ்றதுக்காக. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, சொல்ல மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஒரு அம்மா. ஆமா, அப்ப இப்படி கேள்வி கேட்ட உடனே நம்ம வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஒற்று, ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுதான் தெரியும், அப்படிதானே, ஒற்றுமையா இருக்கணும் இல்ல, ஆண்டவரை இப்படி ஆராதிக்கணும், சண்டே சர்ச்சுக்கு வரணும், சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நுள்ளக்கூடாது. குழந்தைங்க அப்படிதானே சொல்லும் இல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால ஆண்டவர் நம்மை படைத்தார். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை மட்டும் சொல்லுச்சு, நாம் எல்லாரும் அவரை போல மாறுறதுக்காக ஆண்டவர் நம்மை படைத்தார். கையை தட்டுங்க. அந்த பிள்ளை எந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிள்ளைக்கு இங்க ஒரு கையை தட்டணும். அப்ப ஆண்டவரை போல நாம் மாறுவதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை படைக்கும் போது அவர் தம்முடைய சாயலாக நம்மை படைத்தார். இங்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அப்பா என்றும் இல்லை, அம்மா என்றும் இல்லை, குழந்தை என்றும் இல்லை, மாமா என்றும் இல்லை, மாமியார் என்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சாயல். இமேகோ தியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேக்கத்தில் இமேகோ தியோ அப்படின்னா கடவுளுடைய சாயல், ஆண்டவருடைய சாயல். அப்போ இந்த குழந்தை சொல்லுது பாருங்க, அவரை போல மாறுவதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப எங்க தப்பு நடந்த? அவரை மாதிரி தானே நம்ம படைச்சாரு இல்ல, அவரை மாதிரி நம்ம படைத்தார். ஆனா இந்த குழந்தை சொல்லுது அவரை போல நான் மாறுவதற்கு. அப்ப எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. அதனால தாங்க இந்த தேடல் இல்ல, ஆண்டவரை தேடுகின்ற உணர்வு, ஆண்டவரை தேடி ஓடி வருகின்ற உணர்வு. சங்கீதக்காரன் சொல்வது போல, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே தேவனே உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. கதறோமா? கதற விடுறோம். நம்மளா கதறோம்? நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு பாஸ்டர் 40 தடவை அனௌன்ஸ் பண்ணோம், அப்படிதானே? மறந்துடாதீங்க, வீட்டில் இருந்துடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் வீட்டில் இருந்து விடாதீர்கள், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
நீங்க என்ன அவருக்கு மொய் எழுத போறீங்களா? நான் வந்து என்னம்மா மொய் எழுத போறோமா நம்ம எல்லாரும்? இல்ல, ஆனாலும் கூப்பிடணும், வாங்கோ வாங்கோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு போங்கோ போங்கோ அப்படின்னு 50 தடவை கூப்பிட்டாதான் ஆலயத்துக்கே நம்ம வருவோம். இல்ல, அப்ப தப்பு யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குமா? ஏன்னா இந்த உலகம் நம்மை மாற்றி விட்டது. ஆலயத்துக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனா 24 மணி நேரம் சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ், வாட்ஸ்அப், லைன், நான் ஒரு 4 தான் சொல்லியிருக்கேன், 40,000 இருக்குது இந்த மாதிரி. இல்ல, டிக்டாக், ரீல்ஸ், ஃபீல்ஸ், இல்ல, இப்படியெல்லாம் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்குது. அப்புறம் எப்படிங்க நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? இருக்குமா? இருக்காதுங்க. ஏன்னா இந்த உலகமும் அதனுடைய வழிகளும் மாயையானது. நான் சொல்ல, பைபிள் நீதிமொழிகளை போய் படிங்க வீட்டில். இல்ல, எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் பைபிள் படிச்சீங்க? என்னுடைய வேதாகமத்தை நான் வாசித்தேன், படித்தேன். வாசித்தேன் இல்லை, நியூஸ் பேப்பரை தான் வாசிக்க முடியும், வேதத்தை படிக்க வேண்டும். எத்தனை பேர் படிச்சன்றவங்களாம் கை தூக்குங்க. உங்க தலைவர் அவர்கள் ஆக்கில்லா பிரிசில்லாலை மிக அழகாக சொன்னார்கள். தேவர் ஒர்க்கிங் டுகெதர், தேவர் வர்ஷிப்பிங் டுகெதர், தேவர் விட்னஸிங் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கப்பல் இருக்காங்க, தெரியுமா அவங்கள? அதே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே அவர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுகின்றேன். அனனியா சப்பீராள். நம்ம கையை தூக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களெல்லாம் யோசித்துக்கிட்டு தூக்கணும், சரியா? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வேதாகமத்தை படித்தோம்? குட், இருக்கிறீங்க, ஒரு 10% இருக்கிறீங்க. அதனால குட்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவு கஷ்டம் இல்ல. நம்ம வேதத்தை படிக்க மாட்டேன், நான் ஜெபம் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடணும். நடக்குமா? நடக்காது. ஏன்னா நாம் ஒரு பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மோசமான உலகங்க. எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் குறிப்பாக குடும்பங்களை சீரழிக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். The issue of ரெயின்போ கல்ச்சர் அல்லது LGBTQIA என்கிற ஒரு படு பயங்கரமான கலாச்சாரம் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது நான் சொன்னது, ஆனா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருச்சபை ஒரு சபை, சபையில இருக்க விசுவாச குடும்பங்களுக்கு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குமே என்கிற உணர்வு இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் ரெயின்போ கல்ச்சர்னா? வானவில் கலாச்சாரம் தெரியாது, விட்டுருங்க. எத்தனை பேருக்கு இந்த LGBTQ அட்லீஸ்ட் யங்கர் ஜெனரேஷன், சும்மா கையை தூக்குங்க, கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், தெரியும்? 1 2 வேற 3 4 கண்டிப்பா எப்படியும் ஒரு 10-15 பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாம இருக்கலாம். இல்ல, குடும்ப கலாச்சாரத்துக்கு, குடும்ப உறவுகளுக்கு, அந்த உறவுகளை சீரழிக்கின்ற கலாச்சாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஆணுக்கும் திருச்சபையிலேயே கல்யாணத்தை கட்டி வைக்கிற அங்க ஆரம்பிக்குதுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்திய தேசத்துல எத்தனை திருச்சபை அப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா வெளிநாடுகள் எல்லாம் நான் சென்று 69 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். 69 நாடுகள்ல 40 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள்ல இந்த கலாச்சார கர்மாந்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் திருமணம் செய்வது, ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம் செய்வது, தான் யாரென்றே தெரியாத பாலினம் அறியாத மக்கள், LGBTQIA அப்படிதான் சொல்லுவாங்க. லெஸ்பியன் என்றால் பெண், கே என்றால் ஆண், பி என்றால் பைஜெண்டர், டி என்றால் டிரான்ஸ்ஜெண்டர். இதெல்லாம் தெரியும் நமக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் அலிகள் என்று நாம் சொல்லுவோம் இல்ல, இன்னைக்கு வேற ஏதோ ஒரு பேரெல்லாம் அது கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர். கியூ என்றால் கியூர் ஜெண்டர், நான் யார் நான் யார் நான் யார் தெரியாது எனக்கு இல்ல. இன்டர்ஜெண்டர், நான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறேன் இல்ல. ஐஏ அஜெண்டர், நான் எந்த பாலினமும் இல்லை. இது போல 240 பிரிவுகள் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை, கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இது இன்னும் நம்ம கடந்து வரல அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல நம்ம குடும்பம் கூட இதை என்கவுண்டர் பண்ணாலும் நமக்கு தெரியாது. ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டாங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க எல்லாம் கூட பேப்பர்லையும் பார்த்துருப்பீங்க, டிவியில கூட வந்தது. அது
இதே பக்கத்தில் இருக்கிற பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலே ஒரு பேராசிரியையும், இதே எரச்சகுளம் ரோட்ல அந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல இருந்து கடைசி ஆண்டு படித்த ஒரு பொண்ணும் இப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக வந்து அந்த பொண்ணு கையெல்லாம் அறுத்துக்கிட்டு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, வெறும் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேரையும் எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு அருமையான ஒரு நண்பர் இருக்கிறார் ஆஸ்திரேலியா தேசத்துல, சைமன் பாட்லின் பேர் அவருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர். இந்திய தேசத்துல பல கிராமங்கள்ல பல திருச்சபைகளை அவர்கள் கட்டி இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா தேசத்திலே நடக்கின்ற the conference for the Christian churches, எம்மா கவனிக்கிறீங்களா? இங்க யாராவது நீங்க எழும்புனீங்கன்னா நான் அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வெளியே போறது உள்ள வர்றது எல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் ஆரம்பிப்பேன். ரொம்ப மோசமான பிரசங்கர் நான். அதனால தயவு செய்து நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த செஷனை முடிப்பேன். அது வரையிலும் யாரும் எழும்பி போகாதீங்க தயவு செய்து, சரியா? பிள்ளைங்க ஓடும் விளையாடும், தயவு செய்து. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். we need to know, the church needs to know and the church should respond. இல்ல, திருச்சபைக்கு நிறைய காரியங்கள் தெரிய வேண்டும், எதையும் ஒளிச்செல்லாம் வைக்க கூடாது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, யூத், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து பேச வைங்க. அவங்களுக்கு சரியான நேரத்தில் கவுன்சிலிங் கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்க அவங்களை இழந்து போயிருவீங்க. இந்த நண்பர் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்திய தேசத்திலே ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் என்ற பகுதிகளில் இருக்கின்ற கிராமங்களிலே சபைகளை கட்டி கொடுத்து கொண்டிருந்த மிக அற்புதமான ஒரு மனிதர். 2019ஆம் ஆண்டு அந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்ப, கடைசியா போனப்ப அந்த சகோதரர் அங்கே வந்திருந்தாரு. அவர் ஜஸ்டின், ஐ கம்மிங் ஹோம் மேன். நான் இப்போ கேட்குறேன், ஹவ் இஸ் மார்க்? அவருடைய சன் பேர் மார்க், எப்படி இருக்கான்? ஐ கான்ட் சே எனிதிங் அபவுட் ஹிம். அவரை குறித்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்? ஒய், வாட் ஹேப்பன், யூ நோ வாட் அப்படின்ட்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன் அழற? வாட் ஹேப்பன் டு யூ? வாட் ஹேப்பன் டு மார்க்? எனிதிங் பேட் ஹேப்பன்? அவர் சொன்னார், த வொர்ஸ்ட் திங் ஹேஸ் ஹேப்பன்ட். இருக்கிறதுலே மோசமான ஒரு காரியம் நடந்து. என்ன அப்படின்னு கேட்டா, he has become a gay. அப்படின்னா என்ன? இன்னொரு ஆணோட அவன் உறவு வைத்திருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு குடும்பத்தை, திருமணத்தை செய்து குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தேன். ஆனா அவன் ஒரு ஆம்பளை கூட போயிட்டான். ஏங்க, இதெல்லாம் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்குங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு அறைகூவலாக இவைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நம்முடைய பிள்ளைகளை வந்து கவனிக்கணுங்க. நம்ம பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளை கூட ஃப்ரெண்டு வீட்டிலே வந்து தங்குது, படுக்குது, இல்லை இங்கே இருக்குது. நல்ல பிள்ளைங்க, சபைக்கெல்லாம் வருங்க, எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. யூ டீச் தம் எவ்ரிதிங். மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. பிசாசு எப்படி இருக்கிறானா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான்? சினிமா தியேட்டர் மேல சுத்திக்கிட்டு இருக்கிறான், ராஜாஸ் மால் மேல சுத்திக்கிட்டு இருக்கிறான், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மேல சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா பைபிள் சொல்லுது? எங்க சுத்திட்டு இருக்கானா சொல்லுங்க? வடசேரியில சுத்திட்டு இருக்கான். சொல்லுங்க, எங்க சுத்திட்டு இருக்காங்க? ரைட் நவ, ரைட் ஹியர் above our church. தெரியுமா? தேவாலயத்திற்கு மேல அவன் சுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாத கூடுகையில யாரெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்காங்க? இல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் உட்கார்ந்து? விட மாட்டேன், வீட்டுக்கு வா, வச்சிருக்க பத்தியா டிக்கி டாக்கி. இல்ல, ராத்திரி போர்வையை மூடிக்கிட்டு அந்த போர்வைக்குள்ள வச்சு குத்திக்கிட்டே, நல்லா குத்து மாற்றா வரலும் குத்திக்கிட்டே இரு. இல்ல, டெய்லி பாக்குறாங்க. இல்ல, டெரிபிள். இதுக்குன்னு கலாச்சார சீர்கேடுகளை உருவாக்குகின்ற, குடும்பத்தை அடிக்கின்ற வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. பாப்ப பாயிட்டே இருக்கும். வா, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், யூ வாண்ட் டு சாட், வாண்ட் டு ஹேவ் a friend, feeling lonely, I am here. இல்ல, அப்படியே வலை விரிச்சுக்கிட்டே இருக்கிறான். விடுவானா? விட மாட்டாங்க. இல்ல, இன்றைக்கு கார்ப்பரேட் கலாச்சாரம் வந்து இந்த சீர்கேடுகளை ஊக்குவிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேணும். ஐடி கம்பெனியில், என் பிள்ளை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா, பார்த்துக்கிடுங்க. என்னங்க வயசு 37, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? அது அவளே எனக்கு ஒரே பிள்ளை தான், கல்யாணம் கட்டாது இருக்கா. கட்டவே மாட்டா. உண்மைதாங்க சொல்றேன், கட்ட மாட்டா. ஆண்டவருடைய திட்டம்
திட்டம். அவர் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றாரு, you go propagate yourself. நீங்கள் போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நாங்க இப்பவே நிரம்பி போயிருக்குது. ஒரு காலத்துல இங்க ஏறினா பூதபாண்டியில 10 வீடு இருக்கும், அதை தாண்டினா எங்க தடிக்காரங்கோணத்தில் ஒரு 10 வீடு இருக்கும், அதை தாண்டி ரைட்ல இப்படி போனோம்னா எரச்சகுளத்துல 10 வீடு இருக்கும். இன்னைக்கு ரோடெல்லாம் இடம் கிடைக்கல, கிட்டல பார்த்துடுங்க. ஒரு சென்று 25 லட்சத்துக்கு விற்க, எங்க போறது? அதனால பரவாமே இரு இல்ல. குடும்பங்களை அழிக்கின்றது கலாச்சாரம். அவன் சொல்லுவான், நீ கல்யாணம் பண்ண போறேன், அதனால எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும். அம்மா கல்யாணம் கட்டாதம்மா, நான் அடுத்த மாசம் உன்னை அமெரிக்காவுக்கு ஆன் சைட்டுக்கு நான் அனுப்புறேன், உன் சம்பளம் 2 லட்சம் 3 லட்சம் ஆயிரும், 50,000 எங்க இருக்கு, 3 லட்சம் எங்க இருக்கு. அப்படியா சார்? சரி சார், நீ தனியா போகாதம்மா, ஒரு டீமா போ, 4 பொண்ணுங்களை அனுப்போம், 2 பயலோட அனுப்போம், நீங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா இருங்க, ஆனா கல்யாணம் கட்டிராத. இல்ல கார்ப்பரேட் கலாச்சாரம். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். நான் இங்க சொற்பொழிவெல்லாம் ஆற்ற வரல. இதெல்லாம் நம்மை சுற்றி நிற்கிற பிரச்சனைகள். பிள்ளைங்களுக்கு வயசாச்சா, சிலர் கல்யாணம் பண்ணுவோம் பாருங்க, 23 காலேஜை முடிச்சியா, வா அடுத்த மாசமே கல்யாணம் கட்டு. உண்மையிலே நல்லதுங்க அது. ஐ அப்ரிஷியேட் தட் ஆக்சுவலி. இல்ல அதுக்காக 18 வயசுக்கு முன்னாடி கட்டி வச்சிடாதீங்க, ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். இல்ல அடுத்த பிரச்சனை இருக்குதுங்க, இந்த குடும்பத்துக்கு எதிராக. குடும்பங்கள் தழைத்து வருகிறது இன்னைக்கு. இல்லை நான் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கேன். தாம்பரத்தில் நான் இருந்த இடத்துல அன்னைக்கு ஏகப்பட்ட ஒரு 10-15 டீ கடை இருக்கும், ஒரு 2 கிளினிக் இருக்கும். இல்லை பல் கிளினிக் கூட இருக்காது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி கிளினிக் எங்க அடப்பாவி கேம்ப் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்கிற அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் ஐவிஎஃப், குமரி ஐவிஎஃப், அப்புறம் என்னென்னமோ ஐவிஎஃப், கேகே ஐவிஎஃப், எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இந்த யூரியா உரம் விற்கிற மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மருந்து கடையில் யூரியா விற்கிற மாதிரி. கல்யாணம் கட்டின உடனே முதல்ல எங்கே போகிறாங்கன்னா பார்த்தா 2 பேரும் வி ஆர் பிளானிங். வாட் ஆர் யூ பிளானிங்? நாங்கள் 2 பேருமே பேபிஸ், அதனால் எங்களுக்கு ஏன் பேபிஸ்? ஸோ நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் அப்படி பேபிஸாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பாவம் 3 வருஷம் கழிச்சு அந்த வழியாக போனால் ரோட்டில் கியூவில் நின்றுட்டு இருப்பான் நம்மளால். என்னையா பேபி இங்கே எதுக்கு நிற்கிற? பேபிக்காக தான் நிற்கிறேன், ஐவிஎஃப். இல்லை கலாச்சார சீர்கேடுகள் அப்படி ஒரு பயத்தை அவங்களுக்குள்ள கிரியேட் பண்றது. ஒழுங்கா ஜெபம் பண்ணி இல்ல நல்லா இருங்க. நம்முடைய சபை தலைவர்கள் போதவர்கள் கல்யாணத்தை மிக சிறப்பாக நடத்தி ஆண்டவர் உங்க குடும்பத்தில் வச்சுங்கன்னு அனுப்புனா, இவன் ஐவிஎஃப் வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க கியூல காத்துக்கிட்டு கிடக்கிறான். கலாச்சார சீர்கேடுகள் அதோட விடாதுங்க. அது நான் படித்தேன். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த உலகம் தாராளமயமாக்கப்பட்டது பாருங்க, அப்பவே ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஆரம்பிச்சது? விதையில்லாத காய்கறிகள், பிடி பிரிஞ்சால். பிடி அப்படின்னு சொன்னா பாக்டீரியம் டூரின் ஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை மியூட்டேட் பண்ணி பன்னியில் இருக்கிற கொழுப்போட சேர்த்து செஞ்சு ஒரு புதுவிதமான சீன்னு சொல்லாதீங்க, அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கொய்யாக்கா இருக்கு பாருங்க, பேரக்கா எவ்வளவு பெருசா வச்சிருக்கான், சும்மா பல பல பலான்னு. எனக்கு அதை பார்த்தோன்னா ஏவாள் தான் ஞாபகம் வருவா. பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு இச்சிக்கப்படாத தக்க விருட்சமா இருந்ததை நான் கண்டு அதை பறித்து நான் உண்டு என் கணவனுக்கும் கொடுத்தேன். அப்படிதான் வச்சிருக்கான். சும்மா வேக்ஸ் வச்சு பாலிஷ் பண்ணி ஷூ பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் பேரக்கா. இல்ல பாக்டீரியா. கத்திரிக்காய் இவ்வளவு பெரிய கத்திரிக்காய், வாழைத்தாறு என்னோட உயரமா, பெருசு பெருசாகுது, வாங்கி நல்லா சாப்பிடுங்க. இல்ல சாப்பிடலாம், தப்பில்ல. ஆனா இயற்கையாய் ஆண்டவர் படைத்தது எப்படி? அதனதின் ஜாதியின்படி அதனதின் விருட்சத்தை கொடுக்கின்ற அந்த விதைகளை கொடுத்து அந்த விதைகளின் வழியா அதே விருட்சத்தை. நான் இங்க ஊர்ல ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டு பக்கத்துல நிறைய செடிகளை நட்டேன். தானாவே ஒரு பப்பாளி மரம் ஒன்று முளைச்சு வந்தது. நல்ல வெயில் காலம் பாருங்க, அந்த வெயில் காலத்தில் பப்பாளி வராது. அதனால சென்னைக்கு வேற போகணும், எப்பயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அதனால என்ன பண்ணனா, ஒரு வாட்டர் கேனை எடுத்து அது ஃபுல்லாக தண்ணியை வச்சு 10 லிட்டர் வாட்டர் கேனு ஊசி வச்சு ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த செடிக்கு பக்கத்தில் வச்சு நல்ல இலையெல்லாம் வச்சு அதுக்கு நிழலாக வச்சுட்டு போயிட்டேன்.
பார்த்து 1 மாதம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 அடி உயரத்துக்கு வளர்ந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்தில் 1 வருஷம் ஆயிடுச்சு, சும்மா காயா காய்ச்சி கிடக்குது. நான் பார்க்குறேன் பப்பாளி மரத்தில் காய்களா காய்க்குது. அப்படின்னு நான் பார்த்தா ஒன்று வெண்டைக்காய் மாதிரி இருக்கு, ஒன்று கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, ஒன்று தேங்காய் மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? என்னடா இது பப்பாளி மரத்தில் வெண்டைக்காய் மாதிரி ஒரு காய் இல்லை, ஒன்று தேங்காய் மாதிரி இருக்கு, ஒன்று கத்திரிக்காய், ஒன்று வலதனங்காய் மாதிரி வளைஞ்சு நிற்குது இல்லை, ஒன்று பேரக்காய் மாதிரி இப்படி உருங்கி. ஏன் அப்படின்னா ஒரு கவிதை படித்தேன் இல்லை, விதை இல்லாத திராட்சை. நம்ம வயசான அம்மாங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் எடுத்து போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லை. விதை இல்லாத ஆரஞ்சுகள். அது கூட நான் ஒரு வரி எழுதினேன். என்ன வரி அப்படின்னா, இதயமில்லா மனிதர்கள் இல்லை. ஆண்டவருடைய படைப்புல ஸ்டெரிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மோகம் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, இந்த சாப்பாட்டை நீ பரோட்டா சாப்பிடு இல்ல, பீட்சா பர்கர், அப்புறம் வேற என்ன, பீட்சா பர்கர் சொல்லுங்களேன், பாஸ்தா இல்ல, இப்படிப்பட்ட என்னமோ நூடுல்ஸு, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் கர்ப்பப்பை ஃபுல்லாக நீர்க்கட்டிகள் வரும், கொழுப்பு அடைஞ்சிரும். அந்த காலத்தில் கோழி ஒரு டாக்டர் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், கேட்டுங்க கொஞ்சம் இல்லை. அந்த காலத்தில் கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும், அப்படி தானே? கோழி முட்டை போடலன்னா என்னமா அர்த்தம்? கொழுப்பு ஏறி போச்சுன்னு அர்த்தம். சும்மா பொதன்னு இருக்குதுன்னா இது முட்டை போடாது, பிடிச்ச அறியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஏன் முட்டை போடாது? அந்த காலத்திலே தெரியும் எல்லாருக்கும். எங்கள் அம்மா நிறைய கோழி வளர்த்தாங்க, நான் தான் அறுக்கிற ஆள், கசாப் கடைக்காரரு, அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் இல்லை. அந்த கோழியை பிடிச்சி அறுத்தா சும்மா கொழுப்பு உள்ள பயங்கரமாக நினம் துண்ணி இருக்கும், டேஸ்ட்டு ஓஹோன்னு இருக்கும். ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. சாப்பாட்லேயே கார்பரேட் கையை வச்சு யாருக்கும் குழந்தை பிறக்கக்கூடாது. அப்போதான் அவன் அடுத்து எங்கே வருவான்? IVFக்கு வருவான் இல்லை. இன்னைக்கு போய்கிட்டு இருக்க உலகம், ஆண்டவர் சொன்னார், ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள், பலுகி பெருகுங்கள். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10வது மாதம் 12வது மாதம் வீட்டில் விசேஷம்னா அந்த அம்மாவுக்கு இருக்கும் பாருங்க சந்தோஷம், அதெல்லாம் இப்போ ரேரிட்டி ஆகி போயிடுச்சு. 10 கல்யாணம் நடந்தால் 2 பேருக்கு தான் 10வது மாதமே குழந்தை இல்லை, அடுத்த 2 பேருக்கு 12வது மாதம், அதுக்கு அடுத்த 2 பேருக்கு 24வது மாதம், அடுத்து ஒரு 2 பேருக்கு ஒரு 36 48வது மாதம், 4 பேருக்கு குழந்தையே இருக்கிறது இல்லை. என்ன பிரச்சனை? இந்த உலகத்தை பிசாசானவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதோட முடியறது இல்லைங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று பார்த்தோம், ஒரு கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பின்படி நடைபெறுகின்ற அத்தனை கிறிஸ்தவ திருமணங்களிலும் 25% கிறிஸ்தவ கல்யாணம் எங்க போய் முடியுதுன்னா, எங்க போய் முடியுது? எங்கம்மா போய் முடியுது? கோர்ட்ல, டைவர்ஸ்ல போய் முடியுது. 25%ங்க. 2012ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஒரு செமினார் நடத்தினோம். The issue of cohabitation. லிவ்-இன் கல்ச்சர். லிவ்-இன் என்றால் கல்யாணம் பண்ணிக்காம குடும்பமாய் இருக்கின்ற, குடும்பத்தை போல இருக்கின்ற, குடும்பமாயின்னு சொன்னா அது அசிங்கமாயிரும், குடும்பத்தை போல இருக்கின்ற தம்பதியர்களை குறித்த ஒரு கரிசனை அவர்களுக்காக. அது கிறிஸ்தவ குடும்ப கட்டமைப்புக்கு என்ன சவால்களை விடுகிறது அப்படின்றத குறித்து நாங்க ஒரு ஆராய்ச்சி நடத்தினங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய குடும்ப கோர்ட்டினுடைய நீதிபதி, ஒரு அருமையான சகோதரி, ஒரு கிறிஸ்தவ நீதிபதி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அம்மா. அவங்க தான் சீஃப் கெஸ்டாக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சென்னையில் மட்டும் கிறிஸ்தவ ஃபேமிலியினுடைய டிவோர்ஸ் ரேஷியோ 60%. சென்னையிலே நடக்கிற கிறிஸ்தவ திருமணங்களிலே 60% ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் முடியுதான்? டிவோர்ஸில் போய் முடியுதுங்க இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 25%. இந்தியா முழுசும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1% தான். பிரச்சனை எங்க இருக்குன்னு நீங்க பாத்துங்க. இப்போ யாருக்கிட்ட நிறைய டிவோர்ஸ் இருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் அப்படி சுத்தி முத்தி நம்மளை பார்க்கணும். நம்ம குடும்பத்துல எங்க இருக்குது இல்ல, எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட்? நீ வாடி, பிள்ளைய கொண்டு வா, நான் பார்க்கலாம். அப்பன் அம்மாக்காரி, நான் சமைச்சு போடுற மக்கா, நீ வா, அவனுக்கு நீ ஒண்ணு பண்ண செய்யண்டாம் இல்ல. கல்யாணம் கட்டி கொடுத்து ஒரு பிள்ளை பெற்ற பிறகு நீ வாடி, நான் பார்க்கலாம்.
இவங்க நல்லா பொண்ணுங்க சம்பாளத்தை வாங்கி அது வாங்க ஒரு 3 லட்சம் 2 லட்சம், மாப்பிள்ளைக்கு ஒரு பைசா கொடுக்காது கேட்டான் இல்லை. அப்படியெல்லாம் இருக்காங்கம்மா. என்னுடைய கார்டு, என்னுடைய பணம், என் பிள்ளை கேட்க கேட்குறாங்களா இல்லையாம்மா? ரியாலிட்டியை நம்ம செக் பண்றது இல்லை. ஆண்டவரே ஆசீர்வதியும். எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் அழுவார். அழுவாரா ஆசீர்வதிப்பாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஆசீர்வாதமோ நம்ம வேலை செய்யாம ஓசியில் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏசாயா 58. ஏசாயா 58ல் நீங்கள் அதெல்லாம் திருப்பினீங்கன்னா நேரம் ஆயிரம்மா, 3 மணி ஆயிரம், அப்புறம் சாப்பாடுலாம் கிடைக்காது. நீங்கள் திருப்பாதீங்க, நானே சொல்லிடுறேன் அங்கே இருக்கிறத. அதில் நிறைய வசனம் இருக்குது. அதில் ஒன்றில் சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உன்னுடைய சத்தத்தை போ, எக்காலத்தை உங்க தலைவரை போல சத்தத்தை உயர்த்த. என்ன வாய்ஸ் அவருக்கு இல்லை? அவர் செய்திகள் பாடல்கள் எல்லாம் கேட்பேன் நான் யூடியூப்பில். ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இல்லை? உங்களுக்கு அருமையான ஒரு தலைவர், அர்ப்பணிப்பான ஒரு போதகர் இல்லை, முழு அர்ப்பணிப்பு இல்லை, இப்படியெல்லாம் கொடுத்துருக்குது. நீங்க பெரிய பாக்கியவான்கள். சரியா? அப்ப சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உன்னுடைய சத்தத்தை எப்படி உயர்த்தணுமா? எக்காலத்தை போல உயர்த்து. என்னுடைய ஜனத்துக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அப்படியா, என்னுடைய ஜனத்துக்கு அவருடைய மீறுதல்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்ம கேட்போமா? அறிவிச்சா? இந்த நாட்டிற்கு வேற வேலையே இல்லை இல்ல? எப்ப பாரு மேலே ஏறி நின்னா அம்பு எடுத்து நம்மளை பார்த்து வச்சிருக்கீங்க. வாயா நீ வெளியில வா வச்சுக்கிறேன் இல்ல? அவ்வளோதான். சர்ச்சை விட்டு அப்படி வெளியில் போனோன்னா பாவம் லைவாக வேற போகுது. இதெல்லாம் எனக்கு பேச முடியல இல்லை, ஆனாலும் பேசிதான் ஆகணும். நம்ம செய்யறத அறிவிச்சுதான் ஆகணும். அப்படிதானே? அதுக்கு பிறகு நிறைய வீடியோலாம் நம்ம பார்க்குறோம், அதில் போய் பார்த்துக்குங்க நீங்க, நிறைய நடக்கும் இல்லை? அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு, ஆகாரம் இல்லாதவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தை கொடுப்பதும் இல்லை, சிறைப்பட்டவனை போய் விசாரிக்கிறதும், வியாதியஸ்தனை போய் சந்திக்கிறதும், இதெல்லாம் நீ செஞ்சன்னா அப்புறமா ஒரு வசனம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது உன்னுடைய சுகவாழ்வு துளிர்த்து விடியற்காலத்து வெளிச்சத்தை போல உன்னுடைய அந்தகாரம் மாறும், நீ வற்றாத நீரூற்றை போலவும், சொல்லுங்க அடுத்தது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். எப்போ? முதல்ல இருக்கிற 10 வசனத்தை தூக்கி தூர போட்டுருவோம். போட்டுட்டு எனக்கு நான் வற்றாத நீரூற்று. எப்படி வற்றாத நீரூற்று இல்ல? அப்போ இந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றலனா உனக்கு ஆசீர்வாதம். அம்மா கவனிங்க, நான் ரொம்ப பொறுமையை சோதிக்கிறேன்னு தெரியுது, ஆனாலும் கொஞ்சம் கவனிங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க இல்ல? அப்போ கண்டிஷன், அதில் இருக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் என்ன கிடைக்காது? அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைவேறாது. கிறிஸ்தவத்தில் குறுக்கு வழிகள் இல்லை. தேர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ். கிறிஸ்தவத்தில் பரிகாரத்திற்கு இடம் இல்லை. சொல்லுவாங்க, ஐயா பெரிய பிரச்சனை, ஐயா என்ன பிரச்சனைக்கு என்ன செய்யறது? 4 கோழியை விட்டு, 4 கிடாவை விட்டு, 4 அதை பண்ணு, நீ அங்க யாத்திரை போ, இங்க போ, அந்த குளத்துக்கு போ, அந்த மாடிக்கு போ, இந்த மலைக்கு போ, அந்த பண்ணைக்கு போ, அந்த கோபுரத்தை நோக்கி போ, உன் பணத்தை அங்க அனுப்பு, பரிகாரம் கிடைச்சிரும்னு எவன்னா சொன்னான்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி பாண்டு போட்டு கொடுத்துட்டு போறேன், பரிகாரத்திற்கு இடமே இல்லைங்க. there is only one way. என்ன வழி? அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வழி. வேற எந்த கோபுரமும் கூடாரமும் கொட்டாரமும் குளமும், குளத்துக்கு வாங்க, உங்க காணிக்கைகளை அள்ளி வீசுங்க, கேன்சர்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அப்ப எங்க போறீங்க? நீங்க குளத்துக்கு போறீங்களா, ஆண்டவரை தேடி போறீங்களா? எங்க வண்டி கட்டுறீங்க? யோசிக்கணும் நம்ம. ஏன்னா குறுக்கு வழி கிடையாதுங்க. ஆண்டவரா அவர்தான், அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இல்ல? அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு. அப்ப கண்டிஷனை நான் நிறைவேற்றினாதான் எனக்கு ஆசீர்வாதம்.
இல்ல அப்படின்னு சொன்னா அப்படியே அதையும் ரெண்டா பிரிச்சுக்கணும். ஆசீர்வாதத்தை முதல்ல ஆசீர், ரெண்டாவது கரெக்டா சொல்லுங்க, ரெண்டாவது என்ன இருக்குது? வாதம். அப்ப என்ன வரும்? நான் கண்டிஷனை நிறைவேற்றாம ரெண்டாவது இருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தேன்னா என்ன வரும்? வாதம் தாங்க வரும். இன்னைக்கு the Christian world has been paralyzed by these false teachings and the cultic preachings of this universe. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இப்படிப்பட்ட தவறான போதனைகள், அலங்காரமான வார்த்தைகளை கண்டு மயங்கி ஆவிக்குரிய திமிர்வாதம் அதுல பீடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. 38 வருஷம் ஒருத்தன் கிடந்தான்ல, எழும்ப முடியாம கிடந்தான்னா எப்படி இருந்திருப்பான்? திமிர்வாதம் பிடிச்சுதான் கிடந்திருப்பான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் படுத்திருக்கோம். 40 வருஷம் கிறிஸ்தவன், 7 தலைமுறை திமிர்வாதம் பிடித்து இருக்கிறது என்னுடைய குடும்பம் இல்ல, 3 தலைமுறை. எங்க அப்பா யார் தெரியுமா? அப்பவே மிஷினரி கிட்ட இருந்து அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார். ஞானமுத்து உபதேசியாரு இல்ல, ஒன்றும் நடக்காதுங்க. ஞானமுத்துவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது இல்ல, கனகராஜும் கொண்டு போக முடியாது, ஏசடியானும் கொண்டு முடியாது, வேதமுத்தும் கொண்டு போக முடியாது. நீ இந்த வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை படித்து இந்த வாசனம் வார்த்தையாகி மாம்சமாகி நம்மோடு வாழ்ந்து நாம் வாழ்ந்திருக்கும்படி, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தன்னையே தியாகமாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்று அவரோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ பகிர்ந்து கொள்ளாமல் போனால், அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தில் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாமல் போனால் எந்த ஏணியும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நீ எல்லார பார்த்தும் சிரிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அருமையான சகோதரியை அழுது கொண்டிருப்பாய். வெளியில பார்க்கிறதுக்கு அத்தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனா அவன் செத்தான். அப்படியெல்லாம் இருக்குங்க உலகம் இல்ல. அந்த ஆண்டவர் இல்ல, ஆசீர்வாதத்திற்கு தடை இவைகள் எல்லாம் இன்னைக்கு தடையா இருக்கிறது. குடும்பத்துல ஹியூமனிசம், இண்டிவிஜுவலிசம், ஆண்டவரை விட்டு மனிதன் நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நிறைய எப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க இல்ல. அப்ப என்னதான் பண்றது இல்ல, என்னதான் செய்யறது? அப்படித்தானே. அம்மா விழுந்துச்சு, போங்க கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வாங்க, போங்க கொஞ்சம் தூக்கி விட்டு வாங்க, போங்க தம்பி, ஆள் வேணுமா தூக்குறதுக்கு? நம்மெல்லாம் அப்படிதான் இந்தியர்கள், ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. இந்த சென்னை ரோட்ல ஒருத்தன் அப்படியே போய் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தானா, இந்த பக்கம் பார்க்குறான், ஓகே, இந்த பக்கம் பார்க்குறான், அப்படியே பார்க்குறான், மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான். அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கேருந்து இன்னொரு ஆள் வந்தான், அவனா அப்படியே இப்படி பார்க்குறான், அப்படி பார்க்குறான், மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான். பின்னால் ஒருத்தன் வந்தான். 5-6 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. என்னையா பார்க்குறீங்க? அவன் திரும்பி கேட்குறான், நீங்கள் என்னடா பார்க்குறீங்க அப்படின்னு. நீ ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்த, நாங்களும் அட பாவிகளா, ஒன்று கடிக்கிறதுக்கு இடம் தேடின ஆள் யாராவது வராங்களா இல்லை? அப்படிதான். அங்கே ஒரு சத்தம் கேட்டுறக்கூடாது, இங்கே ஒரு சத்தம் கேட்டுறக்கூடாது. நம்ம ஆட்கள் எல்லாம் சாஞ்சா சாயிற பக்கமே சாயிற செம்மறி ஆடுகளா, எப்படி அப்படியே நம்ம தலைகள் எல்லாம் இங்கே முக்கியமாக ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம் இல்லை. ஜபம் செய்ய கடவோம்னு நாட்டியார், நம்ம எல்லாரும் சும்மா சைடில் திரும்பி சந்தில் பார்க்க கடவோம். கொஞ்சம் மாறுவோம், ஆண்டவருக்காக கொஞ்ச நேரத்தை அர்ப்பணிப்போம். நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு எங்க வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் நம்மெல்லாம் யாருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கோம்? அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இது சும்மா இப்போ ஒரு கிராக் சும்மா அப்படி கொஞ்சம் அப்படி பழந்ததுன்னா ஒரு ஆள் உட்கார மாட்டாங்க, இருந்து ஓடிடுவான். நான் பார்த்துருக்கேன் கன்வென்ஷன்ல, சும்மா வானம் அப்படி பூ மாதிரி அப்படி 4 தூரல்ல விழும், சும்மா அடிச்சு பிடிச்சு ஓடுவான். அதுக்கப்புறம் அந்த தூரல் நின்னவனும் உட்காரும். நான் சொல்லுவேன், மரியாதை எழுந்து போயிரு, ஓடு. உனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் என்னத்துக்கு வர நீ? அப்படிதானுங்க ஐயா. உட்காரணும்னா உட்காரு, இல்லைன்னா மரியாதை எழுந்து, இல்லைங்க மழை நின்றுச்சு வேணா நீ உட்காராத போயிரு. கொஞ்ச நேரம் ஆகிலும், 1 மணி நேரம் ஆகிலும் எனக்காக
விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இல்ல உன் வாழ்நாள் எல்லாம் எனக்கு கேக்குது, நீங்க கொஞ்சம் முடிக்க கூடாதான்னு இல்ல, வாழ்நாள் எல்லாம் எனக்கு நல்லவராகவே இருக்கிற ஆண்டவர் இல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம எங்க இருந்து வந்தோம் இல்ல? 1807ஆம் வருஷம் முதல் மிஷினரி இந்திய தேசத்துல நம்முடைய தெற்கு என்னது டிராங்குபார் கிடையாது, திருவிதாங்கோடு, தென் திருவிதாங்கோட்டில் முதல் மிஷினரி வந்து இறங்குறார் 1807 ரிங்கிள் தௌபே. அன்னையிலிருந்து 1957 வரையிலும் இல்ல ஏறக்குரிய மிஷினரி சகாப்தம், நூற்றுக்கணக்கான மிஷினரிகள். கடைசி மிஷினரி அபிஷியலா வந்த மிஷினரி யாருங்க? நம்மெல்லாம் எல்எம்எஸ் தானே. என் முதல் கன்வென்ஷனே எல்எம்எஸ் சர்ச்சில் தான் நான் ஆரம்பித்தேன். உங்கள் தலைவர் அப்போ வந்து போதகர் அங்கே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பள்ளியாடி ரஞ்சித் மணி ஐயா தான் தலைமை போதகர், உடன் ஊழியராக. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற தலைவர் அன்னைக்கு இருந்த 1999. அதனால எல்எம்எஸ் சபையோட எனக்கு ஒரு பெரிய உரிமை உண்டு, ஒரு உறவு உண்டு. அப்போ 1807 ஆரம்பிச்சது கடைசி மிஷினரி 1920. யாரு கடைசி மிஷினரி? அதெல்லாம் கேட்காதீங்க இல்ல, அதெல்லாம் நீங்க கேட்கப்படாது. வந்தேளா ஆசீர்வாதமா 2 ஜெபம் பண்ணியலா, நீங்க போங்க அந்த இன்டர்செசரி பிரேயர் மாதிரி, ஆண்டவரே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகட்டுமே, பிள்ளை பெறாதவர்கள் பிள்ளை பெறட்டுமே, சுகவீனமா இருக்கிறவர்கள் சுகம் பெறட்டுமே, இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா இல்லையா தெரியல இல்ல, வேற எதையும் நீங்க ஏங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்எம்எஸ் சபை தானே இது. ஆமா, அப்ப கடைசி மிஷினரி யாரு? முடியறதுக்குள்ள என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். சொல்லாம யாரும் இங்க இருந்து சாப்பிட போகக்கூடாது, சாப்பாடு கிடையாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, வசனம் படிக்காம ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி சோறு கிடையாது. நாங்கெல்லாம் சொல்லுவோம் யோவான் 3:16 சொன்னாதானே கறி சோறு இல்ல. நான் சொல்லிடுவேன், என் தங்கச்சி தான் அதை சொல்லுவான், அவள் படித்தாலும் மண்டையில் நிற்காது. அதனால யோவான் 3:16 சொன்னாதானே கறி சோறுன்னு அந்த மாதிரி சொல்லணும். கடைசி மிஷினரி யாருமா? எல்எம்எஸ் மிஷினரி. ரிங்கிள் தோபையே எல்லாரும் சொன்னதுனால தெரியும், கடைசி மிஷினரி தெரியாது. யாராவது ஒருத்தர் 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 நான் ஒரு பிரைஸ் தரேன், இப்பவே தரேன் நான் பிரைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். நானும் சொல்றேன்ற மாதிரி எப்படிதானே? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஐல ஆரம்பிக்குங்க, சொல்லுங்க. இப்ப இருவினா ஐடாவா? உங்க வீட்டு பிள்ளைங்க பேர்லாம் சொல்லாதீங்க. நான் ஐயன்னு சொல்லிட்டேன். நிறைய சர்ச்சில் அவர் பேர் இருக்கும். வேதமாணிக்கம் ஐயாவா? சரி, ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க, முடிக்க போறேன் நான். சரிங்க, இப்ப இவ்வளவு பிரச்சனை நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அப்படிதானே? அதுதானே நம்முடைய நோக்கம். அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-21 அப்படி பாருங்க. என்ன அப்படியே கொஞ்சம் பாருங்க, பைபிள் இருக்கட்டும் பாவம். அப்போதான் நம்ம சீரியஸா நான் வேதத்துல சிறந்தவனாக்கும் அப்படின்ட்டு. என் கூட நான் கோயரில் இருந்தேன், யூத் டேல. நிறைய சம்பவங்கள் தான் ஞாபகம் வருது. என் பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி திருநெல்வேலியிலேருந்து, அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. ரொம்ப பாசமான, எங்களுக்கு மிகவும் நேசமான ஒரு அண்ணன். எப்பவுமே பைபிளை திறக்க மாட்டார், பைபிளை கொண்டு வருவார். கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். பைபிளை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் அப்படின்னு அங்கே பிரசங்கர் சொன்னோன்னு இவர் கடகடன்னு பைபிள் எடுத்து திருப்புற. என்னடா இவருக்கு ஏதாவது திடீர்னு பயங்கரமாக பரலோகத்திலேருந்து ஒரு உந்துதல் வந்துடுச்சு, அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், பைபிளை திருப்புறாருன்னு. அப்படி திரும்பி பார்த்தா நம்ம என்னாச்சு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோனான்னு சொன்னதுக்கு பதிலாக இவர் இங்கே வெளிப்படுத்தல் பக்கத்தில் இருக்கிற அந்த யூதா புத்தகத்தை. நான் சொன்னேன், அண்ணாச்சி என்னாச்சுப்பா, யோனா அங்கே புதிய ஏற்பாட்டில் இருக்க மாட்டார், நீங்கள் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அந்த மாதிரி யாரும் இங்கே போயிட்டு தேடிட்டு இருக்காதீங்க, சரியா? நான் சொல்ல பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள் கொஞ்சம் எழுதி அப்படி நோட் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சுங்க. அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது 15ஆம் வசனம் சொல்லுது, நாம் என்ன பண்ணணுமா? நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் என்னங்க பண்ணணும்? முழங்கால் படியிட வேண்டும். எத்தனை பேர் முழங்கால் படியிடுகிறீர்கள்? டிஎல் மூடியை பார்த்து கேட்டாங்க. டிஎல் மூடி என்ன தெரியுமா? பாட்டில் மூடி கிடையாது. டிஎல் மூடி என்பவர்
ஒரு பிரசித்தி, உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன். சரிங்களா? அவர்கிட்ட கேட்டாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன? அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவர் சொன்னார், there are 3 important reasons for the victory of my ministry. என் ஊழியத்தில், என் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிக்கு 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 prayer, நம்பர் 2 prayer, நம்பர் 3 prayer. கையை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. சும்மா நல்லா தட்டுங்க, எல்லாரும் நல்லா தட்டுங்க. கை தட்டுறது அவங்கள உற்சாகப்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ செம பசியில் இருப்போம். நம்ம காலையில் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? மழை பெஞ்சதுனால அடுப்பை கூட பற்ற வச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, இல்லை? அதனால பசியாக இருப்பீங்க. ஸோ கையை தட்டும்போது நம்முடைய ஹைப்போகிளைசீமியா எல்லாம் நம்ம விட்டு போயிட்டு நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நம்முடைய பேங்க்ரியாஸ் கொஞ்சம் இன்சுலினை என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி சுரந்து நமக்கு ஒரு ஆமாம் ஐயா சொல்கிறாரு, எத்தனை வயசுன்னு தெரியல, நல்ல உற்சாகமாக இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் தள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது, ஸ்ட்ரெங்தன் இன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம குடும்பம் என்ன பண்ணணும்? நிரப்ப வேண்டும். உடனே நீங்கள் இதெல்லாம் செத்த சபை, உயிருள்ள சபையில் இருக்க மாதிரி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். அதனால நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல், ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்ய சொல்றாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். சரியா? அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதே வசனத்துல தான் எல்லாமே இருக்குது. இருதயங்களே யார் ஆளுகை செய்ய வேண்டும்? பாய் ஃப்ரெண்டு கிடையாதுமா. இருதயத்தை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, கணவன், மனைவி. யாரு? முதலாவது ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். கிறிஸ்து இல்ல, கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இல்ல, எப்படி கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி, யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அதனால மரணமானாலும் ஜீவனானாலும் உலகத்தினுடைய எந்த சக்தியானாலும் தேவ தூதர்களே ஆனாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்தது தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஜஸ்டின் எபனேசர் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லிட்டு போனா ஆசீர்வாதம் வந்துடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் டசன்ட் மீன் இன்னைக்கு ஜஸ்டின் எபனேசரா இருக்கலாம், இல்ல உலக பிரசித்தி பெற்ற நம்ம நினைக்கிற பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், கோபுரம் வைத்திருப்பவர்கள், கொட்டாரம் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம். யாரு சொன்னாலும் ஆசீர்வாதம் நமக்கு வராது. நம்ம இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும். நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய முழங்கால் முடங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய அன்பினால் என்ன பண்ண வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே 19ஆம் வசனம் சொல்லுது, you will be filled with the abundant blessings. பரிபூரணமான கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த காலத்துலலாம் குறிப்பாக நாங்கள் 1979ஆம் ஆண்டு சென்னைக்கு போனோம் குடும்பமாக. அதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் மேபி ஒரு 6-7 ஆண்டுகள் இங்கே குமரி மாவட்டத்தில் நாங்கள் இருந்திருப்போம். நான் வசித்த அந்த பகுதி ஆலப்பாடு என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு டீ கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, ஆலடிப்பட்டியான் டீ கடை, இல்லை? எங்கே பார்த்தாலும் இருக்குது சென்னையிலலாம். அந்த மாதிரி நானும் யோசிப்பேன், ஆலப்பாட்டான் டீ கடை வச்சா கூட நல்லா தான் இருக்கும் போல் இருக்குன்னு. ஈவினிங் ஒரு 5 இல்லை 6 மணி, அந்த நாட்களில் எலக்ட்ரிசிட்டி இருக்காது அந்த பகுதிகளில். எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த செம்பு குத்து விளக்கு அதை கொளுத்தி வச்சுக்கிட்டு ஒரு 5:30-6 அந்த கருகலாக இருட்டுற நேரம், நானும் என் பெரிய தங்கை மட்டும்தான் உண்டு. அப்போ அந்த ஏலான்னு சொல்லுவாங்க, குளத்தினுடைய பேக் சைடில், எங்கள் வீட்டுக்கு சைடில் தான் அது அப்படி கீழே ஃப்ரண்ட்டில் போகும். எங்கள் வீடு கொஞ்சம் மேடான ஏரியா. அங்கே அந்த சுற்று சுவரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்ப்போம்.
அந்த பறவைகள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக பறந்து போகின்ற, இப்போ கூட அந்த இடத்தெல்லாம் போய் பார்ப்பேன் நான். அந்த இடம் எங்ககிட்ட இல்லை, ஆனாலும் என் காரை கொண்டு போய் நிறுத்தி ஈவினிங் நேரங்களில் அங்கே போய் அங்கே உட்காந்து, இப்போ ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க, உட்காந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. அதே பியூட்டி, அதே நேச்சர் இன்னும் அந்த பகுதிகளில் இருக்குது. இதை அப்படி பார்த்துக்கிட்டே பாட ஆரம்பிப்பாங்க. ஒரு வீட்டில் முதல்ல கேட்கும், அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு. எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த குட்டி பரலோகம் ஞாபகம் தான் வரும். ஆலப்பாடு பரலோகம் மாதிரியே தான்ப்பா இருக்குது. சென்னைக்கு போனேன். சென்னையில் இறையியல் கல்லூரியை முடிச்சுட்டு என்னுடைய ப்ரொபேஷனில் அரக்கோணத்தில் இருக்கிற ஜடேரின்ற ஒரு கிராமம், காவனூர்னு சொல்லுவாங்க, அந்த கிராமத்தில் ஒரு கன்வென்ஷனுக்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். ஈவினிங் அங்கே இருக்கிற 2-3 சபைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஓப்பன் ஏரில் கன்வென்ஷன். அங்கே போனாலும் அதே மாதிரி அந்த கிராமம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டில் இப்படி இந்த ப்ரேயர் இருக்குது இல்லை? ஆலப்பாட்டில் இன்னைக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கேட்கல. காவனூர்லேயும் இன்னைக்கு இல்லைங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது இன்னைக்கு இல்லை. நம்முடைய வீட்டில் எத்தனை பேருடைய வீட்டில் இன்றைக்கு ஈவினிங் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு ஜபத்தை நம்ம வச்சுருக்கோம்? கை தூக்குங்க. சும்மா என்னைக்கோ ஒரு நாள் வைக்கிறதெல்லாம் கை தூக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்களெல்லாம் எடுங்கய்யா, கையை தூக்குங்க. உங்களை எடுக்க சொல்கிறேன் பாருங்க. அவங்கள கொஞ்சம் கவர் பண்ணுங்க சகோதரர். தூக்குங்க, கை தூக்குங்க. எத்தனை பேருடைய வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கிறது? பாட்டு பாடி வேதத்தை வாசித்து ஜபித்து இல்லை? அது இல்லைன்னா ஆசீர்வாதமான குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்காதுங்க. சாதாரணமான எளிமையான ஒரு சீக்ரெட்டு, நீங்கள் இளம் பங்காளராக வேண்டும், நீங்கள் குடும்ப பங்காளராக வேண்டும், நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டும் இல்லை? இங்கே ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா அங்கே உங்களுக்கு வாசஸ்தலங்கள் கட்டி எழுப்பப்படும். இதெல்லாம் வாங்கினீங்கன்னாலும் ஆசீர்வாதம் நமக்கு வராது. நம்ம முழங்கால் படியிட வேண்டும், நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும், நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். எப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுவார்? அப்படி நான் 5 ஸ்டார் ஹோட்டலிலே தங்கி இருந்த போது எனக்கு முன்பாக வந்து இயேசு நின்றார். அப்படியா? சரி, அதுக்குள்ள நான் போகல. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, விட்டுருங்க அதெல்லாம் இல்லை. அதனால அப்படி வந்து சொல்லணும்லாம் நினைக்காதீங்க. இந்த வேத புத்தகம் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை தான் மாம்சமானாரு. இதை நாம் படிக்கும்போது, இதை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சாதாரணம். இதுக்காக ஒரு ஜஸ்டின் எபனேசர் வண்டி கட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேதத்தை படியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். பாட்டு மட்டும் பாடினா போதும் அது இல்லை. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல, வேதத்தை நீ தியானித்தால் மேலும் மேலும் வளருவாய், சாத்தான் உன்னை தாக்கும்போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். இப்படி எல்லாம் சண்டே ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் நம்ம பண்ணணும் இது. ஸோ ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் as a family we have responsibilities. நான் ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். எனக்கு 1:15 தான் டைம் சொன்னாங்க. 1:20 மேபி கொஞ்சம் தூரம் அப்படி போயிடுவேன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான். ஏன்னா முக்கியமான இது. குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க? குடும்பத்துக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்துன்றவங்கலாம் கை தூக்குங்க. சரி, கீழே போடுங்க. இயேசு கிறிஸ்து இல்லைன்றவங்கலாம் கை தூக்குங்க. இயேசு கிறிஸ்து தான் குடும்பத்தின் தலைவரா? பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு? யாராவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டில எல்லாம் தொங்குது வாசல், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர், அப்படிதானே? அது எந்த வசனத்திலிருந்து எடுத்து போட்டிருக்காங்க தெரியுமா? யாருங்க வீட்டுக்கு தலைவர் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்க யாராவது டக்குன்னு. டைம் இல்லை. ஏமா சத்தமா கரெக்டா வாசிங்க. போதும். திருச்சபைக்கு யாரு தலை?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஸ்திரீக்கு யாரு தலை? புருஷன். அப்போ ஸ்திரீக்கு தலை என்ன? பிள்ளைங்களுக்கு யாரு தலை? புருஷன். அப்பா. அப்பா கரெக்டாக சொன்னீங்க, தேர்ட் பர்சனில் வரும்போது இல்லை. எங்க வீட்டுக்கு தலைவர் புருஷங்க. முதல்ல அதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். யார் அறிந்து கொள்ளணும்னா முதல்ல குடும்ப தலைவர். அதனால தான் குடும்ப தலைவர் அப்படின்னு நம்ம போடுறோம். சரியா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலைவர் யாரு? யாருங்க? புருஷங்க. மனைவிங்க புருஷன் சொல்லுங்க, பிள்ளைங்க அப்பான்னு சொல்லுங்க. அதில் தெளிவாக வேற சொல்லியிருக்கு பைபிளில். நீங்கள் எதுவும் வித்தியாசமாக சிக்கலான ரிலேஷன்ஷிப்லாம் வந்துடக்கூடாதுன்னு. தன் சொந்த சொல்லுங்க, என் சொந்த, அம்மா வாயை திறந்து சொல்லுங்களேன், தமிழ் தானே சொல்றேன். என் சொந்த புருஷன் சொல்லும்போது அப்படிதான் சொல்லணும், என் சொந்த புருஷன். எனக்கு ஒரே ஒரு என் சொந்த மனைவி இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் நீங்க அதெல்லாம். என் சொந்த புருஷன் தான் எனக்கு தலைவன், அப்படிதானே? ஆனால் நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லை, பாவம் இல்லை. புருஷனை தலையா இருக்க விடுறதில்ல. புருஷனா முண்டமாக்கி ஒரு 90 வயது தம்பதி, பிபிசி டிவி இருக்குல்ல, பிபிசி டிவி, 90 வயது தம்பதி கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃப்? யூ ஹேவ் பீன் கப்புள் ஃபார் மோர் தென் 70 லாங் இயர்ஸ். இல்லை, 70 ஆண்டுகளுக்கு மேலாக இணை பிரியாத தம்பதிகளாக இருக்கிறீர்களே, அதற்கு என்ன ரகசியம்? புருஷன் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷமாக என் மனைவி சொல்வதை தவிர வேறு ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தது இல்லை. அப்படின்னா என் மனைவி என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் செய்வேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட். She is always right. She is all the times right and she is right all the times. அப்படின்னா அவர் சொன்னார். அப்போ எப்படி இருக்காரு அவரு? எப்படி இருக்காரு? நம்ம முண்டமாக்கி வச்சிருக்கோம், அப்படிதானே? இல்லை. அப்போ ஒரு கணவன் குடும்பத்தினுடைய தலைவர். அந்த கணவனுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, எபேசியர் 5:25-33 வாசிக்கும் போது, he has to love his own wife. தன்னுடைய சொந்த மனைவியை என்ன பண்ணணுமா? நேசிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அதிகமாக நேசிக்கிறாங்களோ அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா தான் இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு வந்தாலும் அப்படியே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. ஏன்? இவங்களுக்கு முக்கியம், எனக்கு முக்கியம் என் கணவர், எனக்கு முக்கியம் என்னுடைய மனைவி, யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம கோயில் இப்படி இருக்காது. பொம்பளைங்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருப்பீங்க, ஆம்பளைங்கள்லாம் இங்கே நிரம்பி வழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கூடவே வந்திருப்பார்ல, பிரச்சனை இருக்குதானப்பா இல்லை? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கணவனும் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி அதே மாதிரி என்ன பண்ணணும்? கணவனை நேசிக்க வேண்டும். லவ் இல்லை, நிறைய லவ் பற்றி இருக்குது. நம்ம அதெல்லாம் தனியாக தான் நம்ம பேசணும். நிறைய லவ்னா நான் பைபிளில் இருக்க லவ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் உடனே கற்பனைகளை எல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு இல்லை சோசியல் மீடியாக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிடாதீங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மொபைல் ஃபோனே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. இதுக்குள்ளிருந்து விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், வன்கண், பொறாமை, எரிச்சல் வருதா இல்லையா? ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் போட்டா, ரீல்ஸ் போட்டா வயிறு எரியும், அப்படிதானே? ஏன் எரியுது? அல்சர் வந்தா கூட அந்த அளவுக்கு எரியாது. பொறாமை அப்படியே உருவாக்கி விடும். அதனால நான் நிறைய போடுறது இல்லை ஸ்டேட்டஸ். உங்கள் மீட்டிங்கை மட்டும் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அது கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னப்பா உனக்கு மட்டும் போன வாரம் பெரிய பாளையத்தில் அந்த சபையில் போயிட்டு பெரிய பெருவிழா நடத்துனீங்க, இந்த வாரம் உங்களுக்கு இது வந்திருக்கு, நாளைக்கு எனக்கு கொச்சினில் ஒரு ரெட்ரீட்டு. நான் போகணும் காலையில் விடிய காலம் காரை ஓட்டிக்கிட்டு இங்கேருந்து அங்கே வரலாம் போயிட்டு, அங்கே ஒரு 10 மணிலேருந்து ஆரம்பித்தா ஈவினிங் 4 மணி வரலாம் ஒரு மார்த்தோமா சர்ச்சில் வாலிபர் கூடுகை யூத் ரிட்ரீட். அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் காலையில் பள்ளியாடி சபைக்கு, ஐயா நம்ம வில்சன் ஐயா சபைக்கு நான் செய்து கொடுக்க வரணும். அங்கே எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு கிளம்புவேன்லாம் தெரியும். நீ மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கிலாந்துலேருந்து ஒருத்தன் என்ன கேட்குறான். நான் சொன்னேன், நீ கொஞ்சம் கேவிஸ்கான் எடுத்து குடி. கேவிஸ்கான்னா என்ன? ஓம வாட்டர் எடுத்து குடிச்சேன்னா அந்த வயிற்றுலாம் கொஞ்சம், சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்.
சோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியாரிட்டி. எனக்கு என் வைஃப் தாங்க பிரியாரிட்டி. என் வைஃபுக்கு தான் புருஷன் தான் பிரியாரிட்டி, நான் தான் பிரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க இல்ல. அப்ப கணவனுடைய ரோல் என்னன்னா மனைவியை நேசிக்க வேண்டும். அடுத்து 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, cleave to your wife. உன் மனைவி என்ன பண்ணுமா, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு உன்னுடைய மனைவியோடு என்ன பண்ணணுமா, இசை என்ன வார்த்தை, இசைந்திருக்க வேண்டும். நம்ம ரவி என்ன அழகா பாடுறாரு இல்ல. அருமை சகோதரர் இங்கே கீபோர்டு வாசிக்கிறார். அவர் பாட்டுக்கு அவர் ஏ மைனர்னு ஒரு இது இருக்கா, யா ஸ்கேல இருக்கு, ஏ மைனர்ல வாசிக்கிறாரு. அவர் ஜி மேஜர்ல பாடுறாருன்னா எப்படி இருக்கும்? அட போங்கடா நீங்களும் உங்க பாட்டம், எவன்டா கூட்டு வந்தான் இவனை இல்ல. அவன் பாட்டுக்கு ஒன்ன வாசிக்கிறான், இவன் பாட்டுக்கு ஒன்ன பாடுறான் இல்ல. நம்ம ஃபேமிலியும் அப்படிதாங்க இருக்கும் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு எப்படி இருக்கணுமா, ரிதமிக், அப்படி ரைமிங்கா இருக்கணுமா இல்ல. எனக்கு அருமையான ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, என் கூட படித்தார். 70 வயசு, அவர் ரிட்டையர்ட் ஆனவர். கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து டெப்யூட்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். ஆனால் என் காலேஜில் என் கூட படிக்கிறதுக்கு வந்தார். இறையியல் படிக்கும்போது 1997ஆம் வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய தீசிஸ் பேர் என்னன்னா லீவிங் அண்ட் கிளீவிங். லீவிங்னா என்ன, அப்பனையும் அம்மாவையும் ஒதுக்கிட்டு விட்டுட்டு யாரு கூட வரணுமா, மனைவியோடு இசை. டைட்டிலே அதுதாங்க. நான் சொன்னேன் அப்படி என்னங்க ஒரு பாட்டு, அப்படி போயம் மாதிரி இருக்கு உங்க டைட்டில், அவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி. வேற யாரும் வரலையே, ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க உங்க டைம் கரெக்ட். பார்த்தீங்களா, டைம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, பிளான் பண்ணி. 1:15 முடிக்கணும்னா சும்மா டமால் வந்து விடுது இல்ல. லீவிங் அண்ட் கிளீவிங். எந்த அப்பனா அம்மாவும் பிள்ளைங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குறுக்க போய் மூக்க மூட்டிட்டு நிற்க கூடாது. இங்க நாகர்கோயில்ல முக்கியமான ஒரு பெரிய பள்ளி டதி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்த ஒரு ஆண்டி எனக்கு இருக்கிறாங்க. அந்த ஆண்டி பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஐடியில் வேலை செய்கிறாங்க, பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து நல்ல ஒரு 5000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய நெய் மீனை வாங்கி, இல்லை 1 கிலோ 900 1000 காணும், வாங்கி சும்மா துண்டு துண்டா பிளேடு மாதிரி போட்டு நல்லா மசாலா தடவி நல்லா ஃப்ரை பண்ணி சும்மா டப்பா டப்பாவை அடுக்கி எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டி போகாதீங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இவங்க போய்கிட்டே இருந்தாங்க. எத்தனை வருஷம் திரும்ப போனாங்க, 3 வருஷம் போனாங்க. 4ஆவது வருஷம் மாப்பிள்ளையும் பொண்டாட்டி என்னானாங்க, டிவோர்ஸ் ஆனாங்க. சந்தோஷமா ஆண்டி உங்களுக்கு இப்போ டப்பா டப்பாவா 1000கணக்கில் செலவு பண்ணிட்டு போனீங்களே இல்லை. அவங்க போயிட்டு மீனை கொடுக்குற சாக்கில் லே என்னத்தல நீ அந்த பொண்ணை இதை செய்ய சொல்லு, அதை செய்ய சொல்லு, அப்படி பண்ண சொல்லு, அவ தலைக்கு மேலே ஏறியா இருக்கா, இப்படி எல்லாம் குத்தி விட்டு குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க இல்லை. நம்மளே கல்யாணம் பண்ணுவோம், சேர்த்து வச்சிருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணுவோம். 1 கோடி அப்பு 1 கோடி கொடுத்து கட்டி வச்சேன். எவ்வளோ, 1 கோடி கொடுத்து கட்டி வச்சேன். எதுக்கு, தெருக்கோடியில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு. பண்றதெல்லாம் நம்ம. அதுக்கு பிறகு ஆண்டவரே நான் தலைவரை வச்சுதான் கல்யாணம் பண்ணேன், அவர் தான் வந்து தாலி கொடுக்க, சாரி பிஷப்பு தான் தாலி கொடுத்தாரு இல்லை. ஆனாலும் இப்படி நீ பொண்ண குசும்பு தெரியுமா இருக்காது வெளியில, 24 மணிக்கு ஒரு ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத போல அதெல்லாம் சொல்லி குடும்பத்தை என்ன பண்றது, நாசம் பண்ணுறது. ஓகே, சோ கணவனும் மனைவியும் இசைந்திருக்க வேண்டும். கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 22:6 சொல்லும், தகப்பனுக்கு ஒரு ரோல் இருக்கு. என்ன தெரியுமா, பிள்ளைகளை ட்ரெயின் பண்றது அவங்க வேலைங்க. நம்ம அந்த ஆகமங்களில் படிக்கும்போது சொல்ல, உன்னுடைய தகப்பனை கேள் அவன் உனக்கு போதிப்பான். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அதுதான். தகப்பன் போதிக்க வேண்டும், பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த வேண்டும். எனக்கு ஒரு மகன் இருக்கான், 22 வயசு, ஃபைனல் இயர் மெடிசின் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஜெர்மானிய தேசத்தில். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அதை படிக்கிறதுக்கு கிளம்பும்போது அவனை கூப்பிட்டு உட்கார வச்சேன். நான் உட்கார வச்சேன்னா ஒரே நேரம் இல்லை, அடிக்கடி உட்கார வச்சு அவனுக்கு என்ன, அவனுக்கு KFC பிடிக்குமா, இந்த சாப்பிடு. அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சொல்லுவான், டே மக்களே, இவ்வளவு நாள் உங்கள் அம்மா முந்தானையே பிடிச்சிக்கிட்டு உங்கள் பாட்டி கூடவே படுத்துக்கிட்டு பாட்டிக்கு அழுக்கு துணியே மணத்திக்கிட்டு கிடந்த, அப்படிதான் ஊரில் வந்தால் பாட்டியார் கூடயே தான் கிடப்போம். இப்போ அப்படியே இருந்த மக்கா, இனி அப்படி இருக்காது. இனி நாங்கள் உன்னை பார்க்கும்போது நீ உன் பொண்டாட்டி முந்தானையை தான் மணத்திக்கிட்டு பார்ப்போம், அது வரலும் நீ வெளியில தான் இருப்ப. உண்மைதானம்மா? அதுக்கு நடுவில் ஒரு பெரிய உலகம் வந்திருக்கு, ஆபத்தான உலகம். நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அழகழகாக இருப்பாங்க. ஒன்று
சொல்லி கொடுங்கம்மா இதெல்லாம் பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல. உயரமாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் புஸ் புசுன்னு இருப்பாங்க, கொஞ்சம் கலராக இருப்பாங்க, கொஞ்சம் டார்க் டஸ்கியாக இருப்பாங்க. அதுலேயும் அழகு இருக்கும், இதுலேயும் அழகு இருக்கும். இந்த வயசில் கழுதைகள் கூட உனக்கு அழகாதாண்டா தெரியும். ஏன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது, அது உனக்குள்ள ஊறுகிற ஹார்மோன் பிரச்சனை. அதனால இப்படியெல்லாம் இருக்கும். நீ பார்த்து பக்குவமாக நடந்துக்க மக்களே. உனக்கு என்னன்றது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இல்லை எரேமியா 29:11 ஞாபகம் வச்சுக்க. நீ எதிர்பார்த்திருக்கும் உன் முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால நீயா போய் எங்கேயும் குண்டுல. அதுக்கப்புறம் உன்னுடைய சாய்ஸ். சொல்ல வேண்டியது அப்பனுடைய கடமை. டீச் யுவர் சில்ட்ரன். இல்லை பொண்ணுங்களுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுங்க. என் ஒய்ஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களை மட்டமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க, ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்லைங்க, பாவங்க. இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குதே, அவனை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தன், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணுறான். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை ஆண்டவர் அப்படிங்கம்மா. இல்லை யாராக இருந்தாலும் the more you wait the better you will get. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனார், the more you wait Justin, the more you wait. ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்க, நிறைய பேர் வருவாங்க, மயங்கி விழுந்துராதரா. நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். சுந்தரராஜுக்கு தெரியும், அண்ணே உங்களுக்கு செம வெயிட்டா, அந்த சுந்தரராஜ் உங்கள் பாஸ்டர் சொல்லுவார், உங்களுக்கு வெயிட்டாக கிடைக்கும்ண்ணே, நல்லா நீங்கள் பொறுமையாக இருங்கண்ணே, வெயிட் பார்ட்டி கிடைக்கும். அவருக்கு தெரியும் வெயிட் பார்ட்டி நல்லா வெயிட்டாகவே கிடைச்சாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், நான் இதுவரையிலும் பார்த்துராத, போயிராத, நான் சந்தித்திராத, நான் இதுவரையிலும் சொந்தத்தில் அறிந்திராத, கேள்விப்பற்றாத ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்கணும்னா அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல மனைவி, நல்ல மகன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். டைம் இல்லை, மேபி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை என்ன உங்கள் போதகர் அழைத்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மீதியை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் 5 டீயை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஆரம்பித்தேன்னா நம்ம வந்து இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரெட்ரீட் நடத்த வேண்டியிருக்கும். பைபிளை மூடிட்டேன். 5 டீ. முதலாவது, we need to spend time together. டைம். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே நேரத்தை நாம் செலவிட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நேரத்தை செலவிட வேண்டும். கணவர் ஒரே பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் ஓடிக்கிட்டே இருப்பார். அது வரலும் பொண்டாட்டி தேவைப்பட மாட்டான். அட்டாக் வந்தவொன்னே தான் கொஞ்சம் இங்கே தடை விடுமா, இங்கே கொஞ்சம் பிடிச்சி விடுமா, கொஞ்சம் வெள்ளம் கொடுமா, அது பண்ணுமா, ஒரே பராணமாக இருக்கும். இருக்க தானே செய்யும். இல்லை மனைவி அதே மாதிரி. இல்லை கணவனை குறித்த கரிசனை இருக்காது, நிறைய இருக்குது. நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கணவர்களை உங்களுடைய அன்பினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு ஆதாயப்படுத்தணுமா? கிறிஸ்துவுக்கு. எனக்கு உன் புருஷன் இங்கே வரல அப்படின்னு சொன்னா, you need to bring him to Christ through your love. உன்னுடைய அன்பின் மூலமாக அவர்களை அழைத்து வர வேண்டும். சும்மா புல்டாக் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு பிரியாணி வாங்கிட்டு ஒரு அம்மா போகுது, சகோதரி கிட்ட சொல்லுது, என்னங்க ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது எங்கள் வீட்டில் ஒரு புல்டாக் ஒன்று கிடக்குது. நானும் உண்மையிலேயே நாய் இருக்குது போல், பாவம் நாய் மேலே பாசம் அப்படின்னு பார்த்தா அது நம்மளால தான் சொன்னேன் புல்டாகுன்னு. இல்லை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க. இல்லை கணவன் வந்து எனக்கு தலை, மனைவிக்கு கணவன் தலை. அப்போதான் பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குன்னா, ஸ்பெண்ட் டைம் டுகெதர். 2வது, தேங்க் ஈச் அதர். ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனைவி நல்ல காஃபி ஒன்று போட்டு கொடுத்தா, மா தேங்க்ஸ்மான்னு சொல்லுங்க. அந்தம்மா கொழுந்து போயிடுவாங்க. இல்லை அப்படி தானே? இல்லை ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். கணவன் ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தேன், என்ன இந்த சீலையை தான் கொண்டு வந்தியா, எங்கண்டு வாங்கின, பாத்தீஸில் இதை விட நல்லது இருக்குதே, நின்ன ஜெயச்சந்திரில் இருந்தா வாங்கினேன். இப்படியெல்லாம் கேட்காதீங்க. அது ஒன்றுத்துக்கும் உதவாத கூறப்படவையா இருந்தாலும் அதை வந்து சிறப்பா நினையுங்கள். தேங்க். இல்ல டாலரேட் ஈச் அதர். 3வது டி, டாலரேட். ஒருத்தரை ஒருத்தர் சகித்துக் கொள்ளுங்கள். இல்ல சகிக்கணும். நமக்கு பிடிக்காத விஷயம் அங்க இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் இங்க இருக்கும். ஒருத்தரை நாம் என்ன பண்ணணும்? சகித்து கொள்ள வேண்டும். அப்ப டாக் டு ஈச் அதர். 3வது பேசணும். எப்படி? லே கொம்ம என்ன செய்யா, அப்படி இல்லை. இல்ல அப்படித்தானே கேட்குறோம். ரொம்ப எங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கியா, உண்டா, என்னங்களும் உண்டைங்க அங்கே டேபிளில் போட சொல்லு, தின்னுட்டு போட்டு. யூ நீட் டு டாக். இல்லை
மூணாவது ஆள் மூலமா பேசுறது, வீட்டுக்குள்ளே இருந்து போனை வச்சு பேசுறது, இல்ல போன்ல பேசிக்கிறது, பிள்ளைங்க மூலமா பேசுறது, அப்படி இல்ல. யூ நீட் டு டாக். உன்னுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே தனியே கடவுது. நைட்டு 2 பேரும் சந்தோஷமா கணவன் மனைவியா நீங்க இருக்க வேண்டாம். அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அப்படிதான், எப்படி வேண்டாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். டாக் டு ஈச் அதர், தேங்க் ஈச் அதர், ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர், டாலரேட் ஈச் அதர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமாக மாறும். அப்படி எழுப்பி நிற்போம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் வெளியே போகக்கூடாது. நம்ம ஜபம், நம்முடைய தலைவர் அவர்கள் ஜபித்து ஆசீர்வாதம் வழங்குற வரையிலும் ஒருத்தரும் நம்ம வெளியே போகக்கூடாது. ப்ராபப்ளி சாப்பாட்டு வாசனை வந்துடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காங்க ஐயா? கொண்டு வந்துட்டார். சரி, அதனால் அவங்கவுங்க சாப்பாடு தாராளமாக இருக்கும். முடிகிற வரலும் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குரிய காரியத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டு கடந்து போக போகிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. அப்படியே யாரும் திறந்து இப்படி இப்படி பார்க்காதீங்க. திருட்டு மொழி முழிக்காதீங்க. நல்ல மொழி ஆண்டவரை மட்டும் நம்ம பார்க்கணும். ஆண்டவரோடு நம்ம நேரத்தை ஒரு சில மணித்துளிகள், ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவரோடு நம்ம உறவாட போகிறோம். ஆண்டவரே, என்னை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்கு தடையாக என் வாழ்க்கையில் என்ன இருக்கு ஆண்டவரே? ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது என்கிட்ட இருக்கா ஆண்டவரே? நீங்க பாருங்க. எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்றது, எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். என் கணவனுக்கு நான் எவ்வளவு நல்லவன்றது தெரியும். என் மனைவிக்கு நான் எவ்வளவு நல்லவன் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள், பெற்றோரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், பெற்றோரை துன்பப்படுத்துகிற காரியங்கள், பெற்றோருக்கு அவமரியாதை செய்கின்ற காரியங்கள் என்னிடத்துல உண்டான்னு பாருங்க ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நீங்க நீக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்களுடைய பாதபடியில ஆண்டவரே ஒரு அன்னாளை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களே நீங்கள் எல்லாரும் என்னுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக கடந்து வாருங்கள், உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடும்படியாக இங்கே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே. இந்த தடைகள் எல்லாம் என்னை விட்டு அகல வேண்டும் ஆண்டவரே. என்னை விட்டு கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. ஓ, என்னுடைய அக்கிரமங்களை மேகத்தை போலவும் என்னுடைய பாவங்களை கார் மேகத்தை போலவும் நீக்கி போடும் ஆண்டவரே. அவைகளை கடலின் ஆழத்திலே ஆண்டவரே நீர் போட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வாத கூடுகைகள் வரும் போகும், ஆராதனைகள் வரும் போகும். என்னுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு நாளை நீங்க குறித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நாள் வரும் முன்னே ஆண்டவரே, அந்த நாள் வரும் முன்னே, அந்த காரமும் அந்த பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்பே ஆண்டவரே என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்லுவோமா? 4 குஷ்டரோகிகளை அப்படியே நோக்கி பாருங்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். There will be no day or no more chance or opportunity in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த நாளை நம்ம இன்றைய ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்டவருக்கு பிரியமான, உம்மை மகிமைப்படுத்துகின்ற, உம்மை போற்றுகின்ற, எப்பொழுது உம்மையே ஆராதிக்கின்ற, உம்மை துதிக்கும் துதி என்னுடைய நாவிலே இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? உண்மையாய் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற ஒருவரை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள ஆவலோடு, தகப்பனை போல ஒரு தகப்பனுடைய அன்போடு நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நம்ம வருவோமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளின் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப ஆசீர்வாத விழாவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே கடந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும், குடும்பத்தின் அங்கத்தினரையும் ஆண்டவரே, இந்த திருச்சபையையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆளுகை செய்வதாக, கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை ஆளுகை செய்வதாக, உம்மையே அவர்கள் பற்றி கொண்டிருக்க, உம்மையே சார்ந்திருக்க ஆண்டவரே, உம்மையை மாத்திரமே சேவிக்க
ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவரே ஒரு நல்ல மாதிரியான குடும்பத்தை, ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போன்ற ஒரு மாதிரியான ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பத்தை அவர்கள் திருச்சபையிலே ஆண்டவரே இந்த சமுதாயத்திலே கட்டி எழுப்புகின்றவர்களாக ஆண்டவரே இந்த உலகத்திற்குள் அவர்கள் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக, தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்தவர்களாக, அன்பு செலுத்துகின்றவர்களாக, ஆண்டவரே பராமரிக்கின்றவர்களாக, பிள்ளைகளை சரியான பாதையிலே போதிக்கின்றவர்களாக இருக்க ஆண்டவர் நீர் அருள் செய்வீராக. அருமையான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே அன்பு செலுத்துகின்ற, ஆண்டவரே பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, அவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கின்ற, முழங்கால் யுத்தம் செய்கின்றவர்களாக, நல்ல விசுவாச வாழ்வு வாழ்கின்றவர்களாக ஆண்டவரே நீர் அவர்களை மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய பயங்கரமும் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆனால் எங்கள் தேவன் முக்காலத்தின் அதிபதி ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் உம்முடைய அருமையான வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ள, தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்மையே சார்ந்து ஜீவிக்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒருவேளை வழி விலகி போகின்ற பாதையில் இருக்கின்ற பிள்ளைகளை சரியான பாதையிலே ஆண்டவரே காணாத ஆட்டின் பின்னே கடந்து சென்று மீட்டு வந்த எங்கள் ரட்சகர் அருமையான உம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் வழிக்கு நேராக நீர் வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய தலைவருக்காக ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய உப தலைவர் ஆண்டவரே, பொருள செயலர்கள், திருச்சபையினுடைய ஆயர், உடன் ஊழியர்கள், இன்றைக்கு வர தடைப்பட்டு போற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே தன்னுடைய தந்தையை இழந்து ஆண்டவரே இந்த நாளிலே வருத்தத்தோடு இருக்கின்ற அருமையான போதகர், அவருடைய குடும்பத்தார், அந்த விசுவாச சபை ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து செல்வதாக. திரியேக கடவுளாகிய தந்தை, மைந்தன், தூய ஆவியருடைய திருவருள் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய வருகை பரியந்தம் இருந்து உமக்கென்று ஆண்டவரை ஒரு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.